வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஆர்கே சார் அவர்கள் எழுதிய 5ஆம் பிறை என்ற கிரைம் த்ரில்லர் வகை கதை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. சாய் பிரசாத் தன்னுடைய லேபுக்குள் லுங்கி பனியனோடு உட்கார்ந்து மேஜின் மேல் பரப்பி வைக்கப்பட்டிருந்த அந்த பழைய ஓலைச்சுவடிகளை புரட்டி கையில் வைத்திருந்த லென்ஸ் வழியாக உன்னிப்பாக பார்த்து படித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய வாக்கி டாக்கி கூப்பிட்டது. எடுத்து காதுக்கு பொறுத்த மறுமுனையில் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி மந்த்ரா பேசினாள். சார், ஜூபிட்டர் டிவி பீப்புள்ஸ் வந்துட்டாங்க. டிவி பீப்புளா? அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? என்ன சார் மறந்துட்டீங்களா? ஜூபிட்டர் டிவிக்கு நீங்க இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுக்க வேண்டிய நாள். அப்படியா? என்ன சார் அப்படியான்னு சாவகாசமா கேக்குறீங்க? இது போன மாசமே ஃபிக்ஸ் பண்ணின அப்பாயின்மெண்ட். காலையில கூட உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணினேனே. ஓ சாரி மந்த்ரா, மறந்துட்டேன். டிவி பீப்புள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். எதுக்கு மந்த்ரா இந்த பேட்டியெல்லாம்? வேஸ்ட் ஆஃப் டைம். அவாய்ட் பண்ணிருக்கலாமே. சாய் பிரசாத் உச்சி கொட்டினார். இனிமே முடியாது சார். டேட் ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம். டிவி பீப்புளும் ஏதோ அவுட்டோர் ஷூட்டிங் புறப்பட்டு வர மாதிரி வந்துட்டாங்க. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ சார். பேட்டி எடுத்து முடிய எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும் சார். கிரிமினல் வேஸ்ட். அடுத்த வாரம் கிறிஸ்டல் எக்ஸிபிஷன் வேற இருக்கு. அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷனை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இந்த பேட்டியெல்லாம் எதுக்குமா? ஏதாவது சொல்லி அவங்கள பேக்கப் பண்ண முடியாதா? சாரி சார், ஜூபிட்டர் டிவி சாதாரண டிவி சேனல் கிடையாது. வேர்ல்டு பூராவும் நெட்வொர்க் இருக்கு. பேட்டி எடுக்கிறதுக்காக வீடு தேடி வந்த பிறகு, அதுவும் நாம அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இப்ப வேண்டாம்னு சொன்னா நல்லா இருக்காது. 1 மணி நேரத்துக்கு மேல் லேட் ஆயிடாதே. ஆகாது சார், நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். சரி, நான் வரேன். அவங்களுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் கொடு. கொடுத்தாச்சு சார். காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாய் பிரசாத் பார்த்து கொண்டிருந்த ஓலைச்சுவடிகளை தள்ளி வைத்துவிட்டு எழுந்தார். லேபை ஒட்டி இருந்த குளியல் அறைக்குள் நுழைந்தார். குளித்து ஃப்ரெஷ்ஷாக ஓவர் கோட்டுக்குள் நுழைந்து கண்ணாடிக்கு முன் நின்றவர் முடி கொட்டியிருந்த மண்டையில் சிலும்பிக் கொண்டிருந்த ரோம இழைகளை சீப்பால் ஜாக்கிரதையாக சீவி படிய வைத்தார். கொஞ்சம் போல சென்ட்டை அக்குளில் பீச்சுக்கொண்டு வெளியே வந்தார். 2 மாடி வராந்தாக்களை கடந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த ஹாலுக்கு வர 3 நிமிஷம் நேரம் பிடித்தது. ஹாலில் டிவி யூனிட் கேமராக்களோடு காத்து கொண்டிருந்தது. மந்தரா எதிர்கொண்டாள். வாங்க சார். சோஃபாக்களில் உட்கார்ந்திருந்த டிவி யூனிட்டை சேர்ந்த 5 பேரும் எழுந்து நின்று வணக்கம் சொன்னார்கள். 5 பேர்களில் ஒருத்தி பெண். அழகாய் சினிமா ஹீரோயின் மாதிரி தோற்றம் காட்டினாள். அழகான பல்வரிசையை காட்டி புன்னகித்துக் கொண்டே சாய் பிரசாத்தை நெருங்கினாள். சார், என் பேர் விஜயலட்சுமி. ஜூபிட்டர் டிவியில் காம்பியரர் ஒர்க் பண்றேன். இன்னைக்கு நான் தான் உங்களை பேட்டி எடுக்க போறேன். இவங்க கேமராமேன் பாபு அண்ட் ஷியாம். அவங்க லைட்மேன் ராகேஷ் அண்ட் அகமது. சாய் பிரசாத் விஜயலட்சுமியை பார்த்து புன்னகைத்தார். ஒரு சினிமா நடிகை பேட்டி எடுத்து ஒளிபரப்புனா அதை பார்க்க லட்சக்கணக்கில் வியூவர்ஸ் இருப்பாங்க. இந்த 60 வயதான ரிட்டையர்டு ஆர்கியாலஜிஸ்ட் கிட்ட பேட்டி எடுத்து ஒளிபரப்பினா யார் பார்ப்பாங்க? டிவி ஸ்கிரீன்ல என்னோட முகத்தை பார்த்ததுமே ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்கிற பட்டனை தட்டி வேற சேனலுக்கு போயிடுவாங்க. யூ ஆர் ராங் சார். ஜூபிட்டர் டிவி வியூவர்ஸ் எப்பவுமே வித்தியாசமான பேட்டிகளை ரசிக்கிற ரகம். இப்பெல்லாம் நடிகைகளின் பேட்டிகளை யாரும் விரும்பி பார்க்கறது கிடையாது. நாங்களும் நடிகைகளை விட்டுவிட்டு வெவ்வேறு துறையில் இருக்கிற விஐபிகளை பேட்டி எடுத்து ஒளிபரப்பிட்டு வரும். வித்தியாசமான முகங்கள் என்கிற பெயரில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயந்தரம் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வரோம். நீங்க பாக்குறது இல்லையா சார்? வீட்டில் 2 டிவி இருக்கு. டிஷ் ஆண்டனா கனெக்ஷனும் இருக்கு. ஆனா டிவி பார்க்கத்தான் நேரம் இல்லை. என்ன தலைப்பு சொன்னேமா? வித்தியாசமான முகங்களா? ஆமா சார். சன் டிவில வர வணக்கம் தமிழகம் மாதிரியா? அது வேற டைப் சார். இது வேற டைப். சரி, இது வரைக்கும் யார் யாரெல்லாம் பேட்டி எடுத்து ஒளிபரப்பு பண்ணியிருக்கீங்க? ஒரு சின்ன பட்டியலே இருக்கு சார். லேட்டஸ்டா வந்த பேட்டி பாண்டு பேப்பர் மில் அதிபர் பாண்டுரங்கனின் பேட்டி. ஒரு பேப்பர் மில் அதிபரான பாண்டுரங்கனை பேட்டி எடுத்தது ஒரு சாதாரண நிகழ்ச்சி தானே. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? விஜயலட்சுமி புன்னகைத்தாள். வித்தியாசம் இருக்க போய் தானே சார் மிஸ்டர் பாண்டுரங்கன் கிட்ட பேட்டி எடுத்தோம். என்ன வித்தியாசம்? சார், பாண்டுரங்கன் தன்னோட 7வது வயதிலேயே அப்பா அம்மாவை ஒரு விபத்துல பறி கொடுத்துட்டு சொந்த ஜனங்களால புறக்கணிக்கப்பட்டு தெருவில் அனாதையா நின்றவர். ஒரு வேலை சோற்றுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய நிலை. பட் அவர் யார்கிட்டையும் கையேந்தல. வீதி வீதியா சுற்றி குப்பை காகிதங்களை சேகரம் பண்ணி பழைய மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வித்து
தன்னுடைய 3 வேளை பசியை போக்கிக்கிட்டவர். சுமார் 7 வருஷ காலம் குப்பை காகிதங்களை பொறுக்கி விற்று பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கியவர் தன்னுடைய 15வது வயதில் மயிலாப்பூர் லஸ் கார்னருக்கு பக்கத்தில் ஒரு பழைய பேப்பர் கடையை ஆரம்பிச்சார். ஒட்டுமொத்த பழைய பேப்பர் வியாபாரத்தில் பேப்பர் மில் ஊழியர்களோடு பழக்கம் ஏற்பட அந்த பழக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய சேமிப்பு பணத்தையும் வங்கி கடனாக கொடுத்த பணத்தையும் மூலதனமாக போட்டு தன்னோட 22வது வயதில் பாண்டு பேப்பர்ஸ் கோன்ஸ் என்கிற பெயரில் ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சார். எண்ணி 7 வருஷம் வியாபாரம் உச்சத்துக்கு போக திருநெல்வேலியில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் பாண்டு பேப்பர்ஸ் மில்லை கட்டினார். அப்பொழுது அவருக்கு வயது 30 தான். அதற்கு பிறகு பாண்டு பேப்பர்ஸ் போர்ட்ஸ் இன்னைக்கு இந்தியா பூராவும் 10 பேப்பர் மில்கள் அவரோட பெயரால இயங்கிட்டு இருக்கு. ரியலி? பாத்தீங்களா சார், நீங்களே ஆச்சரியப்படுறீங்க. இப்படி பல பர்சனாலிட்டிகளை டிவி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் இந்த வித்தியாசமான முகங்களின் நோக்கம். குப்பை தொட்டிகளில் குப்பை காகிதம் பொறுக்கிய பாண்டுரங்கன் என்கிற அந்த 7 வயது சிறுவன் இன்றைக்கு இந்தியாவின் பேப்பர் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கிற விஷயம் எவ்வளவு உன்னதமானது. இந்த பேட்டியை பார்க்கிற வேலையில்லா இளைஞர்களுக்கு பாண்டுவின் வாழ்க்கை ஒரு உற்சாக ராணிக்காக இருக்குமே. சாய் பிரசாத் தன் தோள்களை குலுக்கிக் கொண்டார். இட்ஸ் ஓகே. பாண்டுரங்கன் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான நபர்தான். அவரை பேட்டி எடுத்து டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியது நியாயமும் கூட. ஆனா என்னை பேட்டி எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட வித்தியாசமா என்ன இருக்கு? நான் 30 வருஷ காலம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆன ஒரு சாதாரண பேராசிரியன். விஜயலட்சுமி பளீர் சிரிப்போடு சாய் பிரசாத்தை ஏறிட்டாள். சார், அறிவுஜீவிகள் என்றைக்குமே புகழையும் விளம்பரத்தையும் விரும்ப மாட்டார்கள். இந்த கோட்பாட்டுக்கு நீங்கள் மட்டும் விதிவிலக்காய் இருந்துவிட முடியுமா என்ன? சார், நீங்கள் ஒரு ஆங்கிலேய பேராசிரியராகவோ சரித்திர பேராசிரியராகவோ பணிபுரிந்து ஓய்வு பெற்று இருந்தால் நான் ஜூபிட்டர் டிவிக்காக உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்க மாட்டேன். நீங்கள் ஒரு கிறிஸ்டல் ஸ்காலர். கிறிஸ்டல் என்கிற ஸ்படிகம் பற்றிய ஆராய்ச்சிக்காக இந்த 60 வயதிலும் நாட்களை செலவழித்து உழைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் ஸ்படிகங்களை பற்றி பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை பேட்டி காண விருப்பப்பட்டோம். சாய் பிரசாத் மையமாய் தலையை ஆட்டிக்கொண்டே விஜயலட்சுமியை பார்த்தார். ரொம்ப சந்தோஷம். ஸ்படிகங்களை பற்றி மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிவி ஒரு நல்ல மீடியா. ஆனா பேட்டியை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுக்கிறது பெட்டர். எனக்கு லேப்ல நிறைய வேலை இருக்கு. அடுத்த வாரம் ஒரு கிறிஸ்டல் எக்ஸிபிஷன் வேற கண்டக்ட் பண்ண போறோம். அது சம்பந்தப்பட்ட வேலைகளும் தலைக்கு மேல குவிஞ்சு கிடக்கு. ஐ நோ யுவர் வேல்யூபிள் டைம் சார். இந்த பேட்டி ரத்ன சுருக்கமா இருக்கிறத தான் நானும் விரும்புகிறேன். உங்க பொறுமையையும் நேரத்தையும் சோதிக்கிற மாதிரி எந்த கேள்வியும் இருக்காது. பேட்டியை ஆரம்பிக்கலாமா சார்? கேமரா கோணங்கள் மாற்றியமைக்கப்பட்டு 2000 வாட்ஸ் விளக்குகள் உஷ்ணமாய் வெளிச்சத்தை பொழுந்தன. விஜயலட்சுமி தன் கையில் வைத்திருந்த காலர் மைக்கை சாய் பிரசாத்தின் சட்டையில் குத்திவிட்டாள். கேமராக்கள் இயங்க ஆரம்பித்ததும் விஜயலட்சுமி கேமராவை புன்னகையோடு பார்த்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். வணக்கம் ஜூபிட்டர் டிவி நேயர்களே. வித்தியாசமான முகங்களின் 9வது பகுதி இது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வித்தியாசமான முகத்துக்கு சொந்தக்காரர் திரு சாய் பிரசாத் அவர்கள். இவர் வெளியுலகத்துக்கு அவ்வளவாக அறிமுகமாகாத ஒரு விஐபி. கடந்த 30 வருஷ காலமாக ஆர்கியாலஜி எனப்படும் தொல்பொருள் அகழ்வாய்ச்சி துறையில் பேராசிரியராக பணிந்து கொண்டே கிறிஸ்டல் எனப்படும் ஸ்படிகங்களை ஆராய்ந்து பல கட்டுரைகளை எழுதி வெளிநாட்டு கருத்தரங்குகளில் சமர்ப்பித்தவர். வெளிநாட்டு பத்திரிகைகளில் மட்டுமே அடிக்கடி இடம்பெறும் இவரது பெயர் தமிழ்நாட்டு பத்திரிகையில் இடம் பிடிக்காததற்கு காரணம் இங்கே உள்ளவர்களுக்கு ஸ்படிகங்களை பற்றி ஒன்றும் தெரியாதுதான். அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு திரு சாய் பிரசாத் அவர்களை சந்தித்து பேச போகிறோம். வணக்கம் பேராசிரியர் சாய் பிரசாத் அவர்களே. கேமரா சாய் பிரசாத்தை நேரடியாக பார்க்க அவர் தன்னுடைய 2 கைகளையும் குவித்து வணக்கம் சொன்னார். பின் தொடர்ந்தார். இப்படிப்பட்ட பேட்டிகளின் மூலம் என்னையோ நான் செய்து வரும் ஸ்படிக ஆராய்ச்சி பற்றியோ வெளிப்படுத்திக் கொள்ள நான் விரும்புவது இல்லை. ஸ்படிகங்களை பற்றி பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக ஜூபிட்டர் டிவி என்னிடம் பேட்டி காண முன் வந்துள்ளது. இந்த நல்ல முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கேமரா விஜயலட்சுமி நோக்கி திரும்பியது. அவள் முதல் கேள்வியை கேட்டாள். ஸ்படிகம் என்பது உண்மையிலேயே என்ன சார்? அது கல்லா இல்லை கண்ணாடி போன்ற ஏதாவது ஒரு பொருளா? சாய் பிரசாத் கண்களுக்கு கொடுத்திருந்த ஸ்பெக்ஸை கழட்டி கையில் வைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தார். கிறிஸ்டல் என்கிற ஸ்படிகம் பார்ப்பதற்கு ஒரு கூழாங்கல் மாதிரி இருக்கும். மண்ணோடு கலந்து இருக்கும். அதை எடுத்து தண்ணீர் விட்டு கழுவினால் கண்ணாடி மாதிரி பளபளக்கும். உண்மையில் அது கல்லும் கிடையாது, கண்ணாடியும் கிடையாது. அந்த இரண்டிலும் காட்டிலும் மேம்பட்ட ஒரு பொருள். நவரத்னம் போல் என்று வைத்துக் கொள்ளலாமா? அப்படியும் வைத்துக் கொள்ள முடியாது. நவரத்னங்களை காட்டிலும் உயர்வானது.
நவரத்தினங்கள் என்பது வெறும் ஆபரண கற்கள் தான். ஆனால் ஸ்படிகம் என்பது அப்படி இல்லை. ஸ்படிகங்களுக்கு விசேஷ குணங்களும் அபூர்வமான மருத்துவ குணங்களும் இருக்கின்றன. விஜயலட்சுமி புருவங்களை உயர்த்தினாள். என்ன சொன்னீர்கள் சார்? ஸ்படிகங்களுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கிறதா? அத்தியாயம் 2. கண்டிப்பாக. அவை மனிதர்களின் எல்லா நோய்களையும் குணப்படுத்தி விடுமா? 100% விஜயலட்சுமி சிரித்தாள். நீங்கள் சொல்வதை பார்த்தால் கல்லூரிகளில் மருத்துவ படிப்பை நிறுத்திவிட்டு ஊரில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்களையும் கல்யாண மண்டபங்களாக மாற்றிவிடலாம் போல் இருக்கிறதே. என்னை கேட்டால் தாராளமாய் மாற்றிவிடலாம் என்று தான் சொல்வேன். இதில் எந்தவிதமான மோசடியும் இல்லை. ஸ்படிகங்களில் மருத்துவ குணங்கள் இருப்பதை நான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறேன். அவர்கள் அதை ஒப்புக்கொண்டார்களா? முழுமையாய் ஒப்புக்கொள்ளவில்லை. காரணம் ஆங்கில மருத்துவ மோகம்தான். அதைவிட அவர்களுக்கு இன்னொரு பயமும் இருக்கிறது. என்ன? ஸ்படிகங்கள் மூலமாக நோய்கள் குணமாக்கப்பட்டால் மருந்துகள் தயாரிக்கும் கம்பெனிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதன் காரணமாக பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும். ஆங்கில மருந்துகளை டன்னாய் தயாரித்து கோடிக்கணக்கில் லாபம் பார்க்கும் உலகத்தின் தலை சிறந்த 10 மருந்து கம்பெனிகள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை சேர்ந்த போர்டு டைரக்டர்களை தனிப்பட்ட முறையில் கவனித்துக் கொண்டதில் அவர்கள் அனைவருமே சூழ்நிலை ஊமைகளாக மாறிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் என்றைக்குமே ஊமைகளாய் இருந்துவிட மாட்டார்கள். இன்றைக்கு இல்லை, இன்னொரு நாள் அவர்கள் வாயை திறந்து பேசியே ஆக வேண்டும். விஜயலட்சுமி குறுக்கிட்டாள். நீங்கள் தப்பாக நினைக்காவிட்டால் நான் ஒரு கருத்தை சொல்லலாமா சார்? தாராளமாய். நவரத்தின கற்களை வெறும் ஆபரண கற்கள் என்று சொன்னீர்கள். ஆமாம். அதாவது உங்கள் கருத்துப்படி ஆபரண கற்களான நவரத்தினங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது, அப்படித்தானே? ஆமாம். ஆனால் ஜெம்மாலஜி என்கிற ஜோதிட கலை என்ன சொல்கிறது என்றால், கிரகங்களின் நிலைக்கேற்ற மாதிரி ஒவ்வொருவரும் அவரவர்களின் ராசிகளுக்கேற்ப நவரத்தின கற்களை மோதிரமாகவோ வேறு ஆபரணங்களில் பதித்தோ அணிந்து கொண்டால் உடம்பில் உள்ள நோய்கள் குணமாகும். எதிர்காலத்தில் நேரப்போகிற துன்பங்கள் விலகி போய்விடும். தொடர்ந்து நவரத்தின கற்களை அணிந்து வந்தால் செல்வம் குவியும், செய்கிற தொழில் சிறப்பாக நடக்கும் என்று உறுதியளிக்கிறது. நிறைய பேர் இது உண்மைதான் என்று சொல்லி வருகிறார்கள். நீங்கள் இந்த ஜெம்மாலஜி எனப்படும் ஜோதிடத்தை நம்புகிறீர்களா? நம்பவில்லை. எதனால் நம்பவில்லை? உண்மையில் நவரத்தினங்கள் என்பது கார்பன் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அது நிலக்கரி. பூமிக்கடியில் பல 100 ஆண்டுகள் ஒரு நிலக்கரி துண்டு புதைந்து கிடப்பதன் காரணமாகவே ஒரு வைரமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ரத்தினமோ நமக்கு கிடைக்கிறது. எனவே ஒரு நிலக்கரி துண்டுக்குள் எந்த ஒரு சக்தியும் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி என்றால் ஜெம்மாலஜி பொய்யா? என்னை பொறுத்த வரைக்கும் அது பொய்தான். பொதுமக்கள் நம்புகிறார்களே. சாய் பிரசாத் சிரித்தார். பொதுமக்கள் யாரைத்தான் நம்பவில்லை? பைனான்ஸ் கம்பெனிகளை நம்பி லட்சக்கணக்கில் பணம் போட்டு ஏமாந்தது இந்த பொதுமக்கள் தானே. புதையல் எடுக்கவும் குழந்தை வரம் பெறவும் சாமியார்களை தேடி போனவர்கள் தானே இந்த பொதுமக்கள். சரி, ஸ்படிகங்களுக்கு மட்டும் மருத்துவ குணம் உண்டு என்று சொல்கிறீர்களா? கண்டிப்பாய். அதை எப்படி நம்புவது சார்? நான் யாரையும் நம்ப சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை. இப்பொழுதைக்கு என்னுடைய வேலை ஸ்படிகங்களை ஆராய்ச்சி செய்து எந்தெந்த ஸ்படிகத்துக்கு என்னென்ன மருத்துவ குணம் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதுதான். இந்த ஆராய்ச்சிக்கு அரசாங்கமும் ஓரளவுக்கு உதவி செய்கிறது. ஸ்படிகங்களை நான் பார்க்கலாமா? சாரி, இப்பொழுதைக்கு ஸ்படிகங்களை பார்க்க வெளியாட்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது. என்னுடைய ஆராய்ச்சிகள் முழுமையடைந்த பிறகு பத்திரிகைகளையும் டிவி சேனல்களையும் அழைத்து டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காட்டப்போகிறேன். விஜயலட்சுமி புன்னகைத்தாள். மிஸ்டர் சாய் பிரசாத், நாங்கள் பிஸியான டிவி சேனல். நீங்கள் கூப்பிடுகிற போதெல்லாம் எங்களால் கேமராக்களை தூக்கிக் கொண்டு ஓடி வர முடியாது. இன்றைக்கே ஸ்படிகங்களை பார்க்க நீங்கள் ஏற்பாடு செய்தால் பரவாயில்லை. அதுவரைக்கும் ஒன்று பேசாமல் இருந்த மந்த்ரா சற்றே கோபத்தோடு விஜயலட்சுமியை ஏறிட்டாள். நீங்க பேசுற பேச்சு எனக்கு சரியாக படல. ஸ்படிகங்களை இப்பொழுதைக்கு காட்ட முடியாதுன்னு சொன்னா அதை ஏத்துக்கிட்டு மௌனமாய் இருக்கிறது தான் பண்பாடு. பேட்டிக்கு வந்துட்டு மிரட்டுற மாதிரி பேசுறது கொஞ்சமும் சரியில்லை. ஏய், நான் பேசிட்டு இருக்குது சாய் பிரசாத் கிட்ட, உன்கிட்ட கிடையாது. உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு நீ போ. விஜயலட்சுமி கோபமாய் கத்த சாய் பிரசாத் திருக்கிட்டு போய் எழுந்தார். முகம் முழுக்க கோபத்தின் அனல், உதடுகள் துடித்தன. கெட் லாஸ்ட் எவ்ரிபடி. டிவி மீடியா பீப்புளுக்கு இவ்வளோ திமிரா? உங்க எம்டிக்கு இப்பவே போன் பண்ணி
சாய் பிரசாத் சொல்லிக்கொண்டே தன் ஜிப்பாவுக்குள் கையை விட்டு செல்போனை எடுத்தார். மந்த்ரா, ஜூபிட்டர் டிவியின் டெலிபோன் நம்பர் என்ன? மந்த்ரா டெலிபோன் எண்களை சொல்ல முயன்ற வினாடி விஜயலட்சுமி தன் கையோடு கொண்டு போயிருந்த வானடி பேக்கின் ஜிப்பை பிரித்து உள்ளே கையை விட்டு அதை எடுத்தாள். ரிவால்வர். மந்த்ராவின் விழிகள் திகிலின் உச்சத்துக்கு போக சாய் பிரசாத்தின் கையில் இருந்த செல்போன் அவருடைய விரல்களின் பிடி நின்று நடுவியது. விஜயலட்சுமி ரிவால்வரோடு எழுந்து நின்றாள். மிஸ்டர் சாய் பிரசாத், நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நாங்க டிவி பீப்புள் கிடையாது. உங்களை இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறதுக்காக அந்த டிவியோட பேரை உபயோகப்படுத்திக்கிட்டோம். நீங்களும் சரி, உங்க அசிஸ்டன்ட் மந்த்ராவும் சரி, இன்னும் 1 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூட கோபப்படாம எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் உண்மையான பதில்களை சொல்லணும். பொய் சொன்னா அது இந்த வேர்ஸ்ட் ஃபெலோவுக்கு பிடிக்காது. என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? வேர்ஸ்ட் ஃபெலோங்கிறது இந்த துப்பாக்கியோட பேரு. சாய் பிரசாத் கையில் துப்பாக்கியோடு நின்றிருந்த விஜயலட்சுமியையும் அவளுக்கு பின்னால் நின்றிருந்த 4 பேர்களையும் இப்பொழுது பயத்தோடு பார்த்தார். உங்களுக்கு என்ன வேணும்? பணமா? அது யாருக்கு வேணும்? பின்ன என்ன வேணும்? விஜயலட்சுமி கையில் துப்பாக்கியோடு சாய் பிரசாத்தை நெருங்கி துப்பாக்கியால் அவருடைய கன்னத்தில் கோடு ஒன்றை போட்டாள். எங்களுக்கு எது வேணும்னு சொல்லட்டுமா? சொல்லு என்று பாய் குளறியவராக சாய் பிரசாத் கூறினார். அத்தியாயம் 1. டாக்டர் ராஜசேகரன் ஆபரேஷன் தியேட்டர் விட்டு வெளியே வந்தபொழுது நர்ஸ் பிலோமினா பதட்டமா எதிர்கொண்டு படபடத்தாள். நேரம் காலை 7 மணி. டாக்டர், நடிகை திலோத்தமாவோட மேனேஜர் உங்களை கேட்டு 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டார். நீங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்ததால உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. விஷயம் என்னன்னு கேட்டியா? கேட்டேன் டாக்டர். சம் பர்சனல்னு சொன்னார். உங்ககிட்ட தான் பேசணுமாம். ராஜசேகரன் தன்னுடைய அறையை நோக்கி நடந்தபடியே ஆஃப் செய்து வைத்திருந்த செல்போனை உயிர்ப்பித்து எண்களை தட்டினார். மறுமுனையில் ரிங் போய் உடனே ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ. மறுமுனையில் நடிகை திலோத்தமாவின் மேனேஜர் கல்யாண் குரல் கொடுத்தார். கல்யாண், நான் டாக்டர் ராஜசேகரன். டாக்டர், உங்க போனுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா டாக்டர்? ஒரு முக்கியமான ஆபரேஷனை இப்பதான் முடிச்சு தியேட்டரை விட்டு வெளியே வந்தேன். இனிமே சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரெஸ்ட் தான். நான் இப்போ உங்களை பார்க்க வரலாமா டாக்டர்? வாங்க. பை த பை, எனிதிங் சீரியஸ்? அது சீரியஸா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும் டாக்டர். என்ன கல்யாண், நீங்க பேசுறதை பார்த்தா திலோத்தமாவுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. ஹெல்த் ப்ராப்ளம் திலோத்தமாவுக்கு இல்ல டாக்டர், எனக்கு தான். திலோத்தமாவுக்கு இப்ப ஊட்டியில ஷூட்டிங். சென்னை திரும்ப 15 நாள் ஆயிடும். ஏவிஎம்மோட படம். உங்களுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம்? நேர்ல வந்து சொல்றேன் டாக்டர். கல்யாண் ரிசீவரை வைத்துவிட ராஜசேகரன் செல்போனை அணைத்து கோட் பாக்கெட்டுக்குள் போட்டபடி தன்னுடைய அறைக்குள் நுழைந்து சுழல் நாற்காலியில் சாய்ந்து கொண்டார். வயிறு லேசாக பசிக்க ஆரம்பித்ததை உணர்ந்தவர் பிஸ்கெட் பாக்கெட்டை உடைத்து 2 பிஸ்கெட் சாப்பிட்டு பிளாஸ்க்ல இருந்த டீயை கண்ணாடி டம்ளருக்கு வார்த்து வயிற்றுக்கு கொடுத்தார். ஜூனியர் டாக்டர் ஒருவருக்கு போன் செய்து மறுநாள் செய்ய வேண்டிய ஒரு ஹார்ட் ஆபரேஷனை பற்றி பேசிவிட்டு ரிசீவரை வைத்த பொழுது கதவை தட்டிவிட்டு கல்யாண் உள்ளே வந்தார். கல்யாணுக்கு 40 வயது இருக்கலாம். இரட்டை நாடி உடம்பு, காதோர கிருதாக்களிலும் மீசையிலும் கணிசமான நரை. பனியன் அடியாத சட்டைக்குள் தங்க சங்கிலி ஒன்று மினுமினுப்பாய் புரண்டது. ஷர்ட் பாக்கெட்டுக்கு வெளியே வெளிநாட்டு சிகரெட் பிராண்ட் எட்டி பார்த்தது. வணக்கம் டாக்டர். வாங்க கல்யாண். ராஜசேகரன் புன்னகைத்து எதிரில் இருந்த நாற்காலியை காட்டினார். கல்யாண் உட்கார்ந்ததும் கேட்டார். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம்? கல்யாண் சில வினாடிகள் தயங்கிவிட்டு தொடர்ந்தார். டாக்டர், திலோத்தமா ஊட்டியில் நடக்கிற சினிமா ஷூட்டிங்கு போயிட்டதால பங்களாவில் நான் மட்டும் தனியாக இருந்தேன். என்னோட அறையில் ஃபேன் வேலை செய்யாதால புழுக்கம் காரணமா என்னால தூங்க முடியல. காத்துக்காக ஹாலில் போய் படுத்து பார்த்தேன். கொசுக்கடி என்னை தூங்க விடல. 2 மணி வரைக்கும் புரண்டு படுத்து பார்த்தேன். என்னால் தூங்க முடியல. கடைசியா வேறு வழி இல்லாம திலோத்தமாவோட அறைக்கு போய் ஏசியை ஆன் பண்ணிட்டு தரையில பெட்ஷீட்டை விரிச்சு படுத்துக்கிட்டேன். நல்லா தூக்கம் வந்தது. திடீரென்று விடியற் காலை 4 மணி சுமாருக்கு முழிப்பு தட்டியது. கண் முழிச்சேன். முகம் முழுக்க வியர்வை. டாக்டர் குறுக்கிட்டு கேட்டார். ஏசி ஒர்க் பண்ணலையா? ஏசி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது டாக்டர். அறை சில்லுன்னு இருந்தது. பின்ன எப்படி வியர்வை? அதுதான் எனக்கும் புரியல. அறைக்குள்ள இருந்த ஒரு துணியை எடுத்து வேர்வையை தொடச்சிட்டு ஏசியை மேக்சிமத்தில் வச்சுட்டு படுத்துட்டேன். ரொம்பவும் டயர்டா ஃபீல் பண்ணியதால உடனே தூங்கிட்டேன். 6 மணிக்கு கண் விழிச்சேன். அறை டிசம்பர் மாத ஊட்டி மாதிரி எதை தொட்டாலும் ஐஸ் மாதிரி இருந்தது. நான் எழுந்து ஏசியை ஆஃப் பண்ணிட்டு
ரூமை விட்டு வெளியே வர இருந்த நேரத்துல என்னோட முக வேர்வையை துடைக்கிறதுக்காக உபயோகப்படுத்தின துணி மேல பார்வை விழுந்த பொழுது அதிர்ந்து போயிட்டேன். டாக்டர் ராஜசேகரன் நிமிர்ந்து உட்கார்ந்தார். ஏன், என்னாச்சு? அந்த துணியை நீங்களே பாருங்க டாக்டர், சொன்ன கல்யாண் தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து ஒரு பாலித்தீன் பேப்பரில் சுருட்டி வைத்திருந்த அந்த துணியை எடுத்தார், நீட்டினார். டாக்டர் அந்த துணியை வாங்கினார் தயக்கமாய். அது ஒரு சிறிய டர்க்கி டவல். சுருட்டி வைத்திருந்த டவலை பிரித்தார். டாக்டரின் முகம் முழுவதும் அதிர்ச்சியலைகள் பரவின. டர்க்கி டவலில் திட்டு திட்டாய் ரத்தக்கரைகள். அத்தியாயம் 4. விஜயலட்சுமி கையில் இருந்த துப்பாக்கியில் சாய் பிரசாத்தை நெருங்கி அவருடைய கன்னத்தில் கோடு ஒன்றை போட்டாள். எங்களுக்கு எது வேண்டுமென்று சொல்லட்டுமா? சொல்லு. 5ஆம் பிறை. சாய் பிரசாத் முகம் முழுக்க திகைப்பு வாங்கி அதை தன்னுடைய கண்களில் பிரதிபலித்தார். எனது 5ஆம் பிறையா? ஆமா என்றாள் விஜயலட்சுமி. அப்படின்னா? விஜயலட்சுமி மறுபடியும் தன் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால சாய் பிரசாத்தின் இடது பக்க கன்னத்தில் அழுத்தமாய் ஒரு கோடு போட்டாள். இந்த அப்பாவித்தனமான பேச்சும் பார்வையும் ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனப்படாது மிஸ்டர் சாய் பிரசாத். நீங்களும் உங்க அசிஸ்டன்ட் மந்த்ராவும் உயிரோடு இருக்கணும்னா எனக்கு அந்த 5ஆம் பிறை வேணும். சாய் பிரசாத் இன்னமும் அதே திகைத்த பார்வை பார்த்தார். இதோ பார், நீ பேசுறது எதுவும் எனக்கு புரியல. எதை பேசுறதா இருந்தாலும் நேரடியாக பேசு. அது என்ன 5ஆம் பிறை? உண்மையாகவே உங்களுக்கு தெரியலையா? தெரியல. விஜயலட்சுமி தனக்கு பின்னால் நின்றிருந்த அந்த 4 இளைஞர்களான பாபு, ஷியாம், ராகேஷ், அகமதுவை திரும்பி பார்க்க அவர்கள் மந்த்ராவை நோக்கி நகர்ந்தார்கள், சூழ்ந்தார்கள். சாய் பிரசாத் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சற்றும் எதிர்பாராத ஒரு வினாடியில் 4 பேரும் மந்த்ராவின் தோளில் கைகளை வைத்தார்கள். விஜயலட்சுமி இப்பொழுது தன் கையில் இருந்த துப்பாக்கியை சாய் பிரசாத்தின் வழுக்கி தலைக்கு கொண்டு போய் நிறுத்தினாள். மிஸ்டர் சாய் பிரசாத், தமிழ் பேப்பர்களை தினசரி படிக்கிற வழக்கம் உங்களுக்கு இருந்தா ஒரு செய்தி உங்கள் கண்ணில் படாமல் இருந்திருக்காது. ஒரு பெண்ணை 4 பேர் சேர்ந்து கதற கதற கற்பழித்து கொலை. அந்த செய்திய இப்ப இந்த 4 பேரும் சேர்ந்து உங்க கண் முன்னாடி அரங்கேற்ற தயாரா இருக்காங்க. பார்க்க நீங்க தயாரா இருக்கீங்களா? சாய் பிரசாத் அடி வயிற்றிலிருந்து நோ என்று நீளமாக கத்தினார். நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மந்திரா உங்க பொண்ணு மாதிரி இல்லையா? அந்த பொண்ணை ஒன்றும் பண்ணிடாதீங்க. மிஸ்டர் சாய் பிரசாத், நான் கேட்ட அந்த 5ஆம் பிறையை நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். எடுத்து கொடுத்துறீங்களா? இதோ பார், நீ 5ஆம் பிறைன்னு சொல்றது எதுன்னு எனக்கு தெரியல. எதையும் வெளிப்படையா பேசினால் தானே எனக்கு தெரியும். விஜயலட்சுமி தலையை ஒரு பக்கமாய் சாய்த்து சாய் பிரசாத்தை பார்த்து சிரித்தாள். ஓ, உங்களுக்கு வெளிப்படையா சொன்னால்தான் தெரியுமா? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது பெரிய கலை. அந்த கலை உங்ககிட்ட பரிபூர்ணமாய் இருக்கு. 5ஆம் பிறைனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஷாம், விஜயலட்சுமி குரல் கொடுக்க அந்த 4 இளைஞர்களில் ஒருவன் மந்த்ராவை விட்டு விலகி வந்து என்ன விஜி என்றான். மிஸ்டர் சாய் பிரசாத்துக்கு கொஞ்சம் வயசாயிடுதால ஞாபக மறதியா இருக்கலாம். 5ஆம் பிறையை பத்தி கொஞ்சம் சொல்லிடு. ஷாம் அவரை ஏறிட்டான். ஒரு கேலி புன்னகையோடு பேச்சை ஆரம்பித்தான். பேராசிரியர் சார், ஆப்பிரிக்காவில் 2000 வருஷங்களுக்கு முன்னால் கிடைச்ச ஒரு ஸ்படிகத்தோட பெயர் தான் 5ஆம் பிறை. அது ஒரு அபூர்வமான அற்புதமான ஸ்படிகம். பிரெஞ்சு மன்னன் 14ஆம் லூயி கிட்ட இந்த 5ஆம் பிறை ஸ்படிகம் சில காலம் இருந்தது. அப்புறம் அமெரிக்காவில் மெர்லின் மைக்கேல் என்கிற பணக்கார கோடீஸ்வரி கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் அது எப்படியோ சில கைகள் மாறி மாறி கடந்த 1 வருஷ காலமா உங்ககிட்ட இருக்கு. அந்த 5ஆம் பிறை ஸ்படிகத்தை தான் நாங்க இப்ப கேட்கிறோம். அதை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்போம். சாய் பிரசாத்தின் கண்களில் மிரட்சியும் உடம்பில் ஒரு மெலிதான நடுக்கமும் பரவியது. விஜயலட்சுமியையும் அந்த 4 இளைஞர்களையும் மாறி மாறி பார்த்துவிட்டு பதட்டமாய் பேச ஆரம்பித்தார். நீங்க சொல்ற அந்த 5ஆம் பிறை ஸ்படிகம் எனக்கு புது செய்தியா இருக்கு. நான் என்னோட வாழ்நாளில எத்தனையோ ஸ்படிகங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஸ்படிகங்களை வச்சு ஆராய்ச்சியும் பண்ணிருக்கேன். பட் இந்த 5ஆம் பிறை ஸ்படிகம் பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை. நிஜமா நீங்க கேள்விப்பட்டதில்லையா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? தெரிஞ்சா தெரியும்னு சொல்லிட்டு போறேன். என்னோட ஸ்படிக லைப்ரரியில விதவிதமான ஸ்படிகங்கள் இருக்கு. சில ஸ்படிகங்களுக்கு பேர் இருக்கு, சிலதுக்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான். உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. பளீர் என்று ஷாமின் கை சவுக்காய் சுழன்று சாய் பிரசாத்தின் வலது கணத்தில் இடியாய் இறங்க 10 அடி தள்ளி போய் விழுந்தார். பாய்க்குள் இருந்த பொய்ப்பல் செட் எங்கோ எகிரியது. கேட்டு நாயே, தெரியாதுன்னு சொன்னா உன்னை விட்டுடுவோம்னு நினைச்சியா? என்ன ஒரு தெனாவட்டு உனக்கு?
நாங்க கடந்த 1 வருஷ காலமா எவ்வளவு மெனக்கட்டு ராத்திரியும் பகலுமா அலைஞ்சி இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுமா? இதோ பார், இந்த நடிக்கிற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த 5ஆம் பிறையை எடுத்து கொடுத்துரு. இல்லனா மந்திராவை உன் கண்ணு முன்னாடியே நாசப்படுத்துவோம். அவ உடம்ப ஆசிட்டை ஊத்தி பொசுக்குவோம். அதுக்கப்புறமா உன்னை ஷியாம் சொல்லிக்கொண்டே எழுந்து நிற்க முயற்சித்த சாய் பிரசாத்தை எட்டி உதைத்தான். சாய் பிரசாத் கிட்டத்தட்ட ஒரு பந்தை போல் எகிரி சுவருக்கு மோதிக்கொண்டு கீழே விழுந்தார். நெற்றியில் சின்னதாய் ஒரு இரத்த காயம் உற்பத்தி ஆகியிருந்தது. விஜயலட்சுமி மந்திராவிடம் கோபமாய் திரும்பினாள். இதோ பார் மந்திரா, அந்த கிழக்கோட்டான் பாய திறக்கலனா உயிரையும் மானத்தையும் முதல்ல விட போறது நீதான். நீயாவது உண்மையை சொல். 5ஆம் பிறை என்கிற ஸ்படிகம் இங்கே தானே இருக்கு. மந்திராவின் கண்களில் நீர் திரண்டது. தொண்டைக்குழியில் வார்த்தைகள் தத்தளித்தன. வந்து வந்து விஜயலட்சுமி சீறினாள். சொல்லு, அந்த கிழம் பண்ணிட்டு இருக்க ஸ்படிக ஆராய்ச்சிகளுக்கு நீதானே அசிஸ்டன்ட். உனக்கு இந்த ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரியும் தானே? எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியாது. இந்த ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிற சில ஸ்படிகங்களுக்கு என்ன பேருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் கூட இன்னும் ஆகல. நீயும் வழிக்கு வரமாட்ட போலிருக்கு. 2 பேரும் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு இனிமே பேச ஒண்ணுமில்ல. ஷியாம், என்ன விஜி, உனக்கு 1 நிமிஷம் அவகாசம். மந்திரா உடம்புல ஒரு பொட்டு துணி இருக்கக்கூடாது. உரி. ஷியாம் மந்திராவை நோக்கி நகர மற்ற 3 பேரும் அவளை அசைய விடாமல் பிடித்து கொண்டனர். சாய் பிரசாத் வீரிட்டபடி 2 அடி முன்னால் வந்தார். விஜயலட்சுமியின் கையில் இருந்த துப்பாக்கி அவரை வழிமறித்தது. இப்போவாவது உண்மையை சொல். 5ஆம் பிறை ஸ்படிகம் உன்கிட்ட தானே இருக்கு. இதோ பார், நீ சொல்ற அந்த பேரில் எந்த ஒரு ஸ்படிகமும் என்கிட்ட இல்ல. நீ வேணும்னா என்னோட பங்களாவுக்குள்ள இருக்கிற ஸ்படிகம் கேலரிக்கு வா, வந்து பாரு. உனக்கு பிடிச்ச ஸ்படிகங்களை எல்லாம் எடுத்துக்கோ. நீ எந்த ஸ்படிகத்தை எடுத்தாலும் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஷியாம், அந்த கிழவன் நம்ம வழிக்கு வரமாட்டான். மந்திராவை உரி. ஷியாமின் வலது கை வேகமாக இயங்கி மந்திராவின் தோளில் இருந்த துப்பட்டாவை பறித்த வினாடி மேஜின் விளிம்பில் உட்கார்ந்திருந்த டெலிபோன் துடிக்க ஆரம்பிச்சது. விஜயலட்சுமி சாய் பிரசாத்தை ஏறிட்டாள். போன்ல யாரு தெரியல. வழக்கமா இந்நேரத்துக்கு யார் போன் பண்ணுவாங்க? என்னோட நண்பர் சிவலிங்கமாய் இருக்கலாம். இந்த போனுக்கு பேரலல் லைன் போன் இருக்கா? சாய் பிரசாத் பதில் சொல்லாமல் 5 வினாடி மௌனம் சாதிக்க விஜயலட்சுமி தன் கையில் வைத்திருந்த ரிவால்வரால் அவருடைய தாடை பகுதியை இடித்தாள். நான் கேட்டது காதல வேலையா? பக்கத்து அறையில கார்ட்லெஸ் போன் இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வா. சாய் பிரசாத் தாடை பகுதியை தடவிக்கொண்டே போய் பக்கத்து அறைக்குள் நுழைந்து கார்ட்லெஸ் டெலிபோனோடு வந்தார். அதை அவருடைய கையிலிருந்து பறித்து கொண்ட விஜயலட்சுமி குரலை தாழ்த்தி கொண்டு சொன்னாள், இப்ப போய் டெலிபோனை அட்டன் பண்ணு. மறுமுனையில் பேசுறது யாராக இருந்தாலும் சரி, எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு ரிசீவரை உடனே வச்சிடணும். எங்களை காட்டி கொடுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேசினாலும் சரி, அடுத்த வினாடி நீயும் உயிரோடு இருக்க மாட்ட, மந்திராவும் உயிரோடு இருக்க மாட்டா. எடுத்து பேசு. சாய் பிரசாத் தயக்கமாய் நடந்து போய் டெலிபோனை தொட்டு ரிசீவரை எடுத்து பேச விஜயலட்சுமி தன் கையில் இருந்த கார்ட்லெஸ் போனை காதோடு ஒட்ட வைத்துக் கொண்டாள். சாய் பிரசாத் பேச ஆரம்பித்தார். ஹலோ. மறுமுனையில் ஒரு ஆண் குரல். என்ன சாய் பிரசாத், டெலிபோன் அடிச்சா ரிசீவரை எடுக்க இவ்வளோ நேரமா? நீங்க யாரு? சரியா போச்சு, இது வரைக்கும் எத்தனை தடவை போன் பண்ணிருப்பேன். குரலை உடனே ரெகக்னைஸ் பண்ண வேண்டாமா? நான் பெங்களூர்ல இருந்து மல்லையா பேசுறேன். ஓ மல்லையா, நீங்களா? இங்க டெலிபோன் கொஞ்சம் சரியில்லை, அதான் குரல் வித்தியாசமாக கேட்டது. என்ன விஷயம் சொல்லுங்க. சந்தோஷமான விஷயம்தான். ஸ்படிக மருத்துவ குணங்களை பற்றிய ஆராய்ச்சி செமினார் ஒண்ணு வர மாசம் டெல்லியில நடக்க போகுது. அந்த விழா கமிட்டியில நீங்களும் ஒரு மெம்பர். செமினார் மொத்தம் 3 நாள் நடக்க போகுது. 3ஆவது நாள் பிரசிடென்ட் கலந்துக்க போறார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன குரல்ல ஒரு நடுக்கம்? உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ஐ எம் ஆல் ரைட். ரூம்ல ஏசி கொஞ்சம் அதிகம். அப்புறம் சாய் பிரசாத், உங்க ஸ்படிக ஆராய்ச்சி எல்லாம் எப்படி இருக்கு? வெரி வெல் கோயிங். அடுத்த மாசம் டெல்லியில நடக்க போகிற செமினார் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். உங்க ஸ்படிக ஆராய்ச்சி கட்டுரைகளை அந்த செமினார்லயே சப்மிட் பண்ணிவிடலாம். முக்கியமா அந்த 5ஆம் பிறை ஸ்படிகத்தை பத்தின ஆராய்ச்சி கட்டுரைய நீங்க செமினார்ல வாசிச்சா அது ஹைலைட்டாக இருக்கும். சாய் பிரசாத் திருக்கிட்டு போய் வியர்த்து வழிந்தார். 5ஆம் பிறை ஸ்படிகமா? நீங்க என்ன சொல்றீங்க மல்லையா? உங்ககிட்ட இருக்கிற அந்த அபூர்வமான ஸ்படிகத்துக்கு பேர் 5ஆம் பிறை தானே? அது
என்ன குழப்பம் சாய் பிரசாத்? ஸ்படிகத்துக்கு பேரை மாத்திட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இன்னைக்கு நீங்க சரியில்லை, ஏதோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் மறுபடியும் நாளைக்கு போன் பண்ணி பேசுறேன். டெல்லியில இருந்து இன்னும் 2 நாளைக்குள்ள ஸ்படிக ஆராய்ச்சி சம்பந்தமா உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கன்சர்ன் லெட்டரை ஃபேக்ஸ் பண்ணிடுங்க. மறுமுனையில் மல்லையா ரிசீவரை வைத்துவிட சாய் பிரசாத் வியர்த்து வழிந்து கொண்டு ரிசீவரை வைக்க தோன்றாமல் மிரண்ட விழிகளோடு விஜயலட்சுமியை பார்க்க அவள் கார்ட்லெஸை அணைத்துவிட்டு தலையை ஒரு பக்கமாக சாய்த்து சிரித்தாள். கேட்டு நாயே, இப்ப என்ன சொல்ற? அத்தியாயம் 5. டர்க்கி டவலில் திட்டுத்திட்டா தெரிந்த ரத்தக்கரைகளை பார்த்ததும் டாக்டர் ராஜசேகரன் திருக்கிட்டவராய் எதிரில் உட்கார்ந்திருந்த கல்யாணம் நிமிர்ந்து பார்த்தார். என்ன கல்யாணம் இது? ரத்தம் டாக்டர். அது ரத்தம்னு தெரியுது, எப்படி டவலில் வந்ததுன்னு கேட்கிறேன். அதான் டாக்டர், எனக்கும் தெரியல. விடியற் காலை 4 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருந்த எனக்கு திடீர்னு வேர்த்தது. அந்த வியர்விய இந்த டர்க்கி டவலால் தான் ஒற்றி எடுத்தேன். அப்புறம் தூங்கிட்டேன். காலையில் கண் விழிச்சு பார்க்கும்பொழுது டவலில் ரத்தக்கரை. இது யாரோட டவல்? திலோத்தமாவோட டவல். ஒரு அவசரத்திற்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். உங்க வியர்வை துறைக்கிறதுக்கு முன்னால இந்த டவலை பார்த்தீங்களா கல்யாண்? பார்த்தேன் டாக்டர். சுத்தமா இருந்ததா? இருந்தது. வாஷ் பண்ண டவல் வாசனையாகவும் இருந்தது. உங்க சந்தேகம் என்ன? எனக்கு முகம் வேர்த்த பொழுது என் உடம்பிலிருந்து வெளிப்பட்டது ரத்தமா இல்லை வேர்வியா? நிச்சயமாய் ரத்தமாய் இருக்காது. பின்ன எப்படி டாக்டர் டவலில் ரத்தம்? அந்த ரத்தக்கரைகள் முதலிலேயே டவலில் இருந்திருக்கலாம். நான் டவலை பார்த்தேனே. வெளிச்சத்தில் பார்த்தீங்களா? இல்லை, விடிய காலை 4 மணிக்கு அந்த ஏசி ரூம்ல 0 வாட்ஸ் வெளிச்சத்துல டவலை பார்த்துருப்பீங்க. டவலில் ரத்தக்கரைகள் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது என்னோட ரத்தம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா டாக்டர்? கண்டிப்பா சொன்ன டாக்டர் ரத்தக்கரை டவலை பாலித்தீன் கவருக்குள் போட்டுக்கொண்டே கேட்டார். உங்க பிளட் குரூப் என்ன? பி நெகட்டிவ். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த டவலில் இருக்கிற பிளட் குரூப் எதுன்னு தெரிஞ்சிடும் சொல்லிக்கொண்டே இன்டர்காமில் ஹாஸ்பிட்டல் லேப் டெக்னீஷியனை கூப்பிட்டார். ராமமூர்த்தி, டாக்டர் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போ. லேப்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லை டாக்டர். சரி வா. ராஜசேகரன் ரிசீவரை வைத்துவிட்டு அந்த ராமமூர்த்திக்காக காத்திருக்க 2 நிமிஷத்தில் அந்த இளைஞன் வந்தான். பாலித்தீன் பையை நீட்டினார். டவலில் இருந்த ரத்தக்கரை என்ன பிளட் குரூப்னு தெரியணும். ரிசல்ட் உடனே வேணும். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்டர்காம்ல கூப்பிடு. எஸ் டாக்டர். ராமமூர்த்தி டவலை வாங்கி கொண்டு போக டாக்டரும் கல்யாணம் காத்திருந்தார்கள். கல்யாணின் இதயம் உச்சபட்ச துடிப்பில் இருந்தது. ரிப்போர்ட் எப்படி இருக்கும்? டாக்டர் ராஜசேகரன் பிளாஸ்கில் இருந்த காஃபியை கண்ணாடி டம்ளரில் ஊற்றி கல்யாணுக்கு பக்கத்தில் வைத்தார். பி ரிலாக்ஸ். டவலில் இருப்பது உங்க ரத்தமா இருக்காது. கல்யாண் காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்ட வினாடி இன்டர்காம் கூப்பிட்டது. பட்டனை தட்டிவிட்டு ராஜசேகரன் தான் பேசினார். எஸ் டாக்டர், நான் ராமமூர்த்தி. சொல்லு, பிளட் குரூப் ரிப்போர்ட் என்ன? டாக்டர், டவலில் பட்டிருந்த ரத்தக்கரையை அம்மோனியாவில் கலந்து டைலூட் செய்து பிளட் குரூப்பை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணினேன். பட் பிளட் குரூப் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. என்ன சொல்ற ராமமூர்த்தி? பிளட் குரூப்பை கண்டுபிடிக்க முடியலையா? அது மனித ரத்தம் தானே? ஆமாம் டாக்டர். ஆனா குரூப் எதுன்னு கண்டுபிடிக்க தேவையான பிளட் ஃபேக்டர்ஸ் எதுவும் அந்த ரத்தக்கரையில் இல்லை. ஹீமோகுளோபின் மட்டும் இருந்தது. அதை வச்சு பிளட் குரூப் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது டாக்டர். நீ லேப்லயே இரு, நான் இப்ப வரேன் சொன்ன ராஜசேகரன் இன்டர்காமை அழைத்துவிட்டு கல்யாணை கவலையாக பார்த்தார். டாக்டர், நீங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? கொஞ்சம் பிரச்சனை தான். டவலில் இருந்த ரத்தக்கரை மனித ரத்தம் தான். ஆனா பிளட் குரூப் எதுன்னு கண்டுபிடிக்க முடியலையாம். நான் பார்த்துட்டு வந்துடுறேன். டாக்டர், எனக்கு பயமா இருக்கு. முகம் வெளிரி போய் கலக்கமாய் சொன்ன கல்யாணின் தோள் மேல் கையை வைத்தார் ராஜசேகரன். பயப்படாதீங்க கல்யாண். காஃபி சாப்பிட்டுட்டு அந்த மேகசினை புரட்டி பார்த்துட்டுருங்க. நான் லேபுக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன். ராஜசேகரன் வேகமாய் வெளியேறினார். அத்தியாயம் 6. சாய் பிரசாத் எதுவும் பேச தோன்றாமல் அதிர்ந்து போய் நிற்க விஜயலட்சுமி அவரை நெருங்கி தன் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் அவருடைய நெஞ்சில் குத்தினாள். உன்னோட சாயம் எப்படி வெளுத்து போச்சு பாத்தியா? இனியும் பிடிவாதம் பிடிச்சானா தயவுதாட்சியை பார்க்காம உன்னை சுட்டுத்தள்ள வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி மந்திராவை வேண்டாம் என்று சொல்லி கைகளை உயர்த்தினார் சாய் பிரசாத். என்னையும் மந்திராவையும் ஒன்னும் பண்ணிடாத. நீ கேட்ட அந்த 5ஆம் பிரேஸ் படிகத்தை கொடுத்துடுறேன்
இப்ப சொன்னியே, இது வார்த்தை. ஆமா, அந்த மல்லையா யாரு? அவர் என்னோட கொலிக்கா. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டில் வேலை பார்த்தவர். இந்த ஸ்படிக ஆராய்ச்சியில் அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. வாரத்திற்கு ஒரு தடவை போன் செய்வார். சாய் பிரசாத்தின் கழுத்தில் துப்பாக்கியை வைத்தாள் விஜயலட்சுமி. நட. ஸ்படிகம் எங்கே இருக்கு? உள்ளே, ஸ்படிக கேலரியில். முன்னாடி நட. விஜயலட்சுமியுடன் பாபு, ஷாம், ராகேஷ், அகமது என 4 பேரும் இணைந்து கொள்ள சாய் பிரசாத்தும் மந்த்ராவும் முன்னோக்கி தள்ளப்பட்டார்கள். சாய் பிரசாத் வியர்த்து வழிந்து கொண்டு நடந்தார். 3 அறைகளை கடந்து உள்ளே போனதும் கிறிஸ்டல் கேலரி என்று பித்தளை எழுத்துக்கள் சொன்ன கதவு வந்தது. இதுதான் அந்த தங்க சுரங்கமா? விஜயலட்சுமி கண்களை அகல விரித்து கொண்டே துப்பாக்கியால் சாய் பிரசாத்தின் முதுகை குத்தினாள். சீக்கிரம் கதவை திற. சாய் பிரசாத் கையில் வைத்திருந்த சாவி கொத்தை தடவி பார்த்து அதில் ஒரு சாவியை எடுத்துக்கொண்டு கதவில் தொங்கிக் கொண்டிருந்த பூட்டை நெருங்கினார். பூட்டின் வாய்க்கு சாவியை கொடுத்து நெம்ப பூட்டு திறந்து கொண்டது. அந்த கனமான கதவை சிரமமாக தள்ளினார் சாய் பிரசாத். மெட்டாலிக் கதவு மெல்ல கர்ச்சித்தது. உள்ளே போயிற்று. அறைக்குள் இருட்டு. சாய் பிரசாத் மட்டும் உள்ளே போய் பக்கவாட்டு சுவரில் இருந்த சுவிட்சை தேய்க்க அறைக்குள் ஒரு வெள்ளம். அறையின் 4 பக்க சுவரோரங்களிலும் கண்ணாடி அலமாரிகள் தெரிய அந்த அலமாரிக்குள் சிவப்பு நிற வெல்வெட் துணியால் செய்யப்பட்ட சிறு சிறு பெட்டிகள் தெரிந்தன. விஜயலட்சுமி ஒரு கண்ணாடி அலமாரிக்கு போய் அதன் சைடு டோரை தள்ளினாள். அந்த வெல்வெட் பெட்டியை எடுத்தாள். பெட்டியின் மேல் டைப் அடிக்கப்பட்ட ஒரு துண்டு சீட்டு தெரிந்தது. படித்தாள். ஹெவன் ஸ்மைல். எடை 25 கிராம். பிறப்பிடம் ஜோஹன்ஸ்பர்க். வயது 360 ஆண்டுகள். மருத்துவ குணம் மனம் இறுக்கமான சூழ்நிலையில் இருந்தால் இந்த ஹெவன் ஸ்மைல் ஸ்படிகத்தை சுத்தமான நீரில் 1 மணி நேரம் மூழ்க வைத்துவிட்டு பிறகு அந்த நீரை எடுத்து குடித்தால் மனதில் இருக்கும் இறுக்கமான சூழ்நிலை விலகி உடல் புத்துணர்ச்சி பெறும். 2 எச்சரிக்கைகள். நீரும் பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். பித்தளை பாத்திரங்களை உபயோகிக்க கூடாது. ஸ்படிகம் 1 மணி நேரத்திற்கு மேல் நீரில் மூழ்கி இருக்க கூடாது. விஜயலட்சுமி ஹெவன் ஸ்மைல் ஸ்படிகத்தை அலமாரியில் வைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த இன்னொரு வெல்வெட் பெட்டியை எடுத்தாள். பெட்டியின் மேல் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை படித்தாள். குளோரி ஸ்டோன். எடை 32 கிராம். பிறப்பிடம் இத்தாலி. வயது 500 ஆண்டுகள். மருத்துவ குணம் உயர் ரத்த அழுத்தம், கண் பார்வை கோளாறு உள்ளவர்களுக்கு இந்த குளோரி ஸ்டோன் ஒரு அருமையான மருந்து. இதை மிதமான சூட்டில் உள்ள பாலில் 1/2 மணி நேரம் மூழ்க வைத்துவிட்டு பின் அந்த பாலை எடுத்து தினசரி குடித்து வந்தால் உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்கு வரும். கண் பார்வை தெளிவு பெறும். எச்சரிக்கைகள் 3. பால் சுத்தமான பசும்பாலாக இருக்க வேண்டும். மழை பெய்யும் நாட்களில் இந்த குளோரி ஸ்டோனை பெட்டியிலிருந்து வெளியே எடுக்கவோ உபயோகிக்கவோ கூடாது. வீட்டுக்கு விலக்கான பெண்கள் இந்த ஸ்படிகத்தை தொட்டால் இதன் மருத்துவ குணங்கள் மங்கி போகும். விஜயலட்சுமி சாய் பிரசாத்தை ஏறிட்டாள். ஒவ்வொரு ஸ்படிகத்தை பற்றியும் படிக்க படிக்க வெரி இன்ட்ரெஸ்டிங். இங்கே இருக்கிற எல்லா ஸ்படிகங்களுமே எங்களுக்கு வேணும். சாய் பிரசாத் 2 கைகளையும் ஆட்டிக்கொண்டு பதறினார். நோ, இதெல்லாம் நான் அரும்பாடுபட்டு சேகரித்த ஸ்படிகங்கள். என்னுடைய குழந்தைகளுக்கு சமமானது. நான் கொடுக்க மாட்டேன். விஜயலட்சுமி புன்னகைத்தாள். இதையெல்லாம் நீ கொடுக்கலனா இதுக்கு பதிலா உன்னோட உயிரை கொடுக்க வேண்டியிருக்கும். உனக்கு துணையாக மந்திராவையும் அனுப்பி வைக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? நீங்க 2 பேரும் உயிரோடு இருக்கணும்னா எல்லா ஸ்படிகங்களையும் எடுத்து ஒரு சுர்கேஸ்குள்ள வச்சு கொடுக்கணும். சாய் பிரசாத்தும் மந்திராவும் மிரண்ட விழிகளோடு விஜயலட்சுமியை பார்த்தார்கள். அவள் சிரித்தாள். என்ன பாக்குறீங்க? உங்க 2 பேரையும் சுட்டு தள்ளிட்டு எங்கே இருக்கிற எல்லா ஸ்படிகங்களையும் எடுத்து போக எங்களுக்கு 10 நிமிஷம் போதும். அனாவசியமா 2 கொலைகள் வேண்டாம்னு பாக்குறேன். இப்ப அந்த 5ஆம் பிறை ஸ்படிகத்தை பார்க்கலாமா? சாய் பிரசாத் தாய்ங்க அவரை துப்பாக்கியால் நெட்டி தள்ளினாள் விஜயலட்சுமி. எடுத்துக்காட்டு. சில வினாடிகள் மௌனமாக இருந்த அவர் மெல்ல நடந்து அறையின் மூளைக்கு போய் அங்கே இருந்த 4 அடி உயர இரும்பு பீரோவை திறந்தார். ஒரு ஊதா நிற வெல்வெட் பெட்டியை எடுத்தார். திறந்தார். உள்ளே பால் வெள்ளையில் பிறை வடிவத்தில் அந்த ஸ்படிகம் வைரம் போல பளபளத்தது. பக்கத்தில் வந்து பார்த்த விஜயலட்சுமியின் கண்கள் விரிந்தன. ஃபேண்டாஸ்டிக். அத்தியாயம் 7. டாக்டர் ராஜசேகரன் ஹாஸ்பிட்டலின் கோடியில் இருந்த லேபுக்குள் நுழைய மைக்ரோஸ்கோப்பில் தீவிரமாய் எதை உற்று பார்த்து கொண்டிருந்த லேப் டெக்னீஷியன் ராமமூர்த்தி சத்தம் கேட்டு நிமிர்ந்தான். டாக்டர், அந்த டவல் எங்க? பாலித்தீன் கவரில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த இரத்தக்கரை டவலை எடுத்து ராஜசேகரனிடம் கொடுக்க அவர் அதை வாங்கி பார்த்துவிட்டு கேட்டார். இது ஹியூமன் பிளட் தானே? ஆமா டாக்டர், அதுல சந்தேகம் இல்லையே.
அதுல 1% கூட சந்தேகம் இல்லை டாக்டர். டவல்ல இருக்கிறது ஹியூமன் பிளட்னா பிளட் குரூப் என்னன்னு தெரியணுமே. எவ்வளோ ட்ரை பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல. பிளட் குரூப்பை கண்டுபிடிக்க தேவையான ஃபேக்டர்ஸ் இதுல நாட் ஃபவுண்ட் டாக்டர். மறுபடியும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டவல்ல இருக்கிற ரத்தத்தை அமோனியாவில் டைலூட் பண்ணு. ராமமூர்த்தி செயல்பட்டான். டவலில் இருந்த ரத்தத்தை அமோனியா திரவத்தில் கழுவி கண்ணாடி தகட்டில் பரப்பி மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வைக்க டாக்டர் ஸ்டூலில் உட்கார்ந்து மைக்ரோஸ்கோப்பின் லென்ஸில் கண்களை பதித்தார். 2 நிமிஷ தீவிர பார்வைக்கு பின் வியர்த்த நெற்றியோடு நிமிர்ந்தார். ஆச்சரியமா இருக்கு, குரூப் இல்லாம ரத்தமா? சம்திங் அப்நார்மல் டாக்டர். ராமமூர்த்தி, ஒரு காரியம் பண்ணு. சொல்லுங்க டாக்டர். இந்த பிளட்டை மைக்ரோ ப்ளூயிட்ஸ் லேபுக்கு உடனே அனுப்பி வச்சு சாயங்காலத்துக்குள்ள ரிப்போர்ட் வாங்கு. எஸ் டாக்டர். இப்பொழுதுக்கு வெளியே இதை பத்தின பேச்சு வேண்டாம். ராமமூர்த்தி தலையாட்ட டாக்டர் ராஜசேகரன் வியர்த்த முகத்தை கர்ச்சிப்பால் ஒற்றிக்கொண்டே லேபு நின்று வெளிப்பட்டு தன்னுடைய அறையை நோக்கி நடந்தார். மூளைக்குள் குழப்பம் சிலந்தி வலை பின்னியது. டவலில் இருந்த ரத்தம் யாருடையது? அது யாருடையதாக இருந்தாலும் பிளட் குரூப் எது என்று கண்டுபிடிக்க முடியவில்லையே. ஒருவேளை மைக்ரோ லேபில் கண்டுபிடித்தாலும் கண்டுபிடித்து விடுவார்கள். குழப்பமான யோசனைகளோடு ராஜசேகரன் பராந்தாவில் விறுவிறுவென்று நடந்து தன்னுடைய அறைக்குள் நுழைந்தார். கல்யாண் உட்கார்ந்த நாற்காலி பெருமையாக இருந்தது. வியப்பு ராஜசேகரனை வியாபித்தது. கல்யாண் அதற்குள் எங்கே போனார்? மேஜின் மேல் காப்பி அப்படியே இருந்தது. சொல்லிக்கொள்ளாமல் போக மாட்டாரே. ராஜசேகரன் தன் இடது கையின் ஆட்காட்டி விரலை மோவாயில் வைத்து தேய்த்தபடி சுற்றுமுற்று பார்த்தார். பார்வை அறையின் இடது பக்க மூலையில் இருந்த அட்டாச் பாத்ரூமை நோக்கி போக திடுமென்று விழிகள் திகைத்தன. கல்யாண் பாத்ரூமுக்குள் மல்லாந்து விழுந்திருந்தார். அவரை சுற்றிலும் ரத்தம். அத்தியாயம் 8. சாய் பிரசாத்தின் கைகளில் ஒரு குட்டி சூரியனாய் தகதகத்து கொண்டிருந்த 5ஆம் பிறை ஸ்படிகத்தை அவரிடமிருந்து பறிக்காத குறையாக வாங்கிக் கொண்ட விஜயலட்சுமி அந்த பெட்டியின் மேல் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை படித்தாள். ஸ்படிகத்தின் பெயர் 5ஆம் பிறை, எடை 41 கிராம், வயது 2000 வருஷங்கள், பிறப்பிடம் ஆப்பிரிக்கா. வரலாறு: இந்த அற்புத ஸ்படிகம் பிரெஞ்சு மன்னன் 14ஆம் லூயிடம் 9 வருடங்கள் இருந்தது. பின் மெர்லின் மைக்கேல் என்கிற ஒரு கோடீஸ்வர பெண்மணியிடம் இருந்தது. மருத்துவ குணம்: இந்த ஸ்படிகத்தை எல்லா நாட்களிலும் வெளியே எடுக்கக்கூடாது. அமாவாசையிலிருந்து 5வது நாள், அதாவது சந்திரனின் 5ஆம் பிறை என்றைக்கு தெரிகிறதோ அப்பொழுது தான் வெளியே எடுத்து உபயோகிக்க வேண்டும். இந்த ஸ்படிகத்திலிருந்து வெளிப்படும் கதிர்கள் சந்திரனின் 5ஆம் பிறை வெளிச்சத்தோடு வினை புரிந்து மூளைப்பகுதியை கூர்மையாக வைத்திருக்க உதவுகிறது. ஒவ்வொரு 5ஆம் பிறை இரவிலும் இதனை வெளியே எடுத்து ஒருவன் உபயோகப்படுத்தினால் அவன் 125 வருடங்கள் உயிர் வாழ்வான். எச்சரிக்கைகள்: 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடம் இந்த ஸ்படிகத்தை உபயோகிக்க கூடாது. 2வது, இந்த ஸ்படிகத்தின் மேல் ஒரு துளி எண்ணெய் பட்டாலும் ஸ்படிகம் கருப்பாக மாறிவிடும். அதன் வீரியமும் படிப்படியாக குறைந்துவிடும். விஜயலட்சுமி தனக்கு பின்னால் நின்றிருந்த இளைஞர்களிடம் திரும்பினாள். நாம் பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு. இங்கே இருக்கிற எல்லா ஸ்படிகங்களையும் அள்ளுங்க. அந்த 4 இளைஞர்களும் வேகமாய் செயல்பட ஆரம்பித்தார்கள். சாய் பிரசாத் எழுந்து போய் பார்த்து கொண்டிருக்க விஜயலட்சுமி அவருடைய தோள்பட்டையை துப்பாக்கியால் தட்டினாள். இந்த ஸ்படிகங்களை எல்லாம் இனிமே நீ மறந்துடணும். ஏற்கனவே எங்ககிட்ட சில ஸ்படிகங்கள் இருக்கு. அந்த ஸ்படிகங்களோடு இதுவும் ஐக்கியமாகிவிடும். இனிமேல் இந்த ஆராய்ச்சி எல்லாம் நீ மூட்டை கட்டி வச்சுட்டு மளிகை கடையை ஆரம்பி. பொழுதும் போகும், வருமானமும் வரும். சாய் பிரசாத் கண்களில் நீரோடு விஜயலட்சுமியை பார்த்தார். தான் அரும்பாடுபட்டு சேகரித்த ஸ்படிகங்களை எல்லாம் இப்படி கொண்டு போவது சரியா? சரியில்லைதான். ஆனா என்ன பண்றது? வெளிநாட்டுல இதுக்கெல்லாம் நல்ல விலையாமே. உனக்கு பணம் தானே வேணும், நான் தரேன். மிஞ்சி மிஞ்சி போனா உன்னால எவ்வளவு பணம் கொடுக்க முடியும் சொல்லு? 10 லட்சம்? விஜயலட்சுமி சிரித்தாள். பிசாத்து பணம். 5ஆம் பிறை ஸ்படிகத்துக்கு மட்டும் நாங்க 2 கோடி விலை பேசி வச்சிருக்கோம். மற்ற ஸ்படிகங்களுக்கு ஒவ்வொரு ரேட் போட்டா தொகை எந்த ரேஞ்சில் இருக்கும்னு நீயே யோசனை பண்ணி பாரு. சாய் பிரசாத் ஆவேசமானார். அடிப்பாவி, இதனோட மருத்துவ குணங்கள் தெரியாம இப்படி ஒரு நாசகாரியம் பண்றியே உன்ன. அவள் மேல் கோபமாய் பாயம் ஒன்ற சாய் பிரசாத்தின் பின்னந்தலையில் ஷியாமின் வலது கை இடியாய் இறங்கியது. சாய் பிரசாத்தின் தலைக்குள் பிரளயம் நிகழ்ந்த மாதிரியான உணர்வு. கண்களில் மின்மணி பூச்சி பறக்க அப்படியே தளர்ந்து போய் உட்கார்ந்தார். மந்திரா தாங்கிக் கொண்டாள். விஜயலட்சுமி இளைஞர்களில் ஒருவனை பார்த்து குரல் கொடுத்தாள். ராகேஷ். மேடம், அந்த மயக்க மருந்து ஸ்ப்ரேயர் உன்கிட்ட தானே இருக்கு? ஆமா மேடம். கொண்டு வந்து 2 பேருக்கும் ஸ்ப்ரே பண்ணு. ஒரு 6 மணி நேரத்திற்கு அசையாம கிடக்கட்டும். மயக்க மருந்து ஸ்ப்ரேயரோடு ராகேஷ் அவர்களை நெருங்கினான்.
அத்தியாயம் 9. இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரனை எதிர்கொண்டார் டாக்டர் ராஜசேகரன். வாங்க இன்ஸ்பெக்டர். ஜெயச்சந்திரன் தொப்பியை காட்டி கக்கத்தில் வைத்துக் கொண்டே கேட்டார். இறந்தது யார்? பேரு கல்யாண் சார். நடிகை திலோத்தமாவின் கால்ஷீட் விவகாரங்களை பார்த்துக்கிற மேனேஜர். உடல் எங்கே? பாத்ரூமுக்கு கூட்டி போனார் டாக்டர். ஜெயச்சந்திரன் பாத்ரூம் வாசலில் நின்று உள்ளே எட்டி பார்க்க கல்யாண் ரத்த வெள்ளத்தில் மல்லாந்து தெரிந்தார். கடைவாயின் 2 பக்கங்களிலும் ரத்தம் வழிந்து உறைந்து போயிருந்தது. மரணம் எப்படி டாக்டர்? சோதித்து பார்த்தேன். உடம்பில் எந்த காயமும் இல்லை. பின்ன எப்படி இவ்வளோ ரத்தம்? கல்யாண் ரத்த வாந்தி பண்ணியிருக்கலாம். அப்படின்னா உங்க அசம்ஷன் படி இது கொலையல்ல, இயற்கையான மரணம். எஸ். ஆர் யூ ஷூர்? என்னோட மனசுக்கு பட்டதை நான் சொல்லியிருக்கேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. கல்யாண் உங்களை எதுக்காக பார்க்க வந்தார்? ராஜசேகரன் ஒரு 5 நிமிடம் செலவழித்து விவரத்தை சொல்லி முடிக்க ஜெயச்சந்திரனின் போலீஸ் கண்களில் வியப்பு பரவியது. கல்யாணுக்கு ரத்த வேர்வை ஏற்படுதா? அப்படித்தான் சொன்னார். அவர் முகம் துடைத்த டவலையும் காட்டினார். இதோ இதுதான் அந்த டவல். ராஜசேகரன் மேஜையின் மேல் இருந்த அந்த பாலித்தீன் பையை காட்டினார். ஜெயச்சந்திரன் அந்த டவலை எடுத்து பார்த்துவிட்டு 1/2 நிமிஷ நேர யோசனையில் ஆழ்ந்து பின் டாக்டரை ஏறிட்டார். இந்த ரத்தம் என்ன குரூப்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? முடியல. எந்த குரூப்புக்குமே சேராம ஒரு பிளட் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பின்ன எப்படி இது சாத்தியம்? புரியல இன்ஸ்பெக்டர். இந்த ரத்தத்தோட சாம்பிளை மைக்ரோ லேபுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த லேப் ரிப்போர்ட் கைக்கு வந்த பின்னர் தான் உண்மை தெரியும். நடிகை திலோத்தமாவுக்கு நீங்க ஃபேமிலி டாக்டரா? ஆமாம். எத்தனை வருஷமா? ஒரு 5 இயர்ஸா. திலோத்தமா இப்ப எங்கே? ஊட்டி ஷூட்டிங்காக போயிருக்காங்க. கல்யாணுக்கு நேர்ந்த முடிவை பத்தி நடிகை திலோத்தமாவுக்கு தெரியப்படுத்திட்டீங்களா? செல்போன் மூலமா சொல்லிட்டேன். காலையில் கோயம்புத்தூருக்கு வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி மத்தியானம் 12 மணிக்குள்ள சென்னை வந்து சேர்ந்துடதா சொல்லியிருக்காங்க. டாக்டர், இது இயற்கையான மரணமா இருக்க முடியாதுன்னு என்னோட மனசுக்கு படுது. அந்த சந்தேகம் எனக்கும் ஒரு பர்சன் இருந்ததால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணினேன். ஒருத்தருக்கு ரத்தமா வேர்வை வர்றது சாத்தியமா டாக்டர்? சாத்தியம் கிடையாது. தட் இஸ் அப்நார்மல். அப்படின்னா கல்யாண் சொன்னது பொய்யா? கல்யாண பத்தி எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர். அவர் பொய் சொல்லக்கூடியவர் இல்லை. ஃபேன் ஓடாதால புழுக்கம் தாங்காம திலோத்தமாவின் ஏசி அறைக்குள்ளே போய் கல்யாண் படுத்திருக்கார். அந்த அறைக்குள்ளே அவருக்கு ஏதாவது நேர்ந்திருக்கலாம். மேபி. திலோத்தமாவுடைய அறையை பார்க்கணுமே டாக்டர். வாங்க போகலாம். ஃபாரன்சிக் ஆட்களிடம் கல்யாணின் உடலை ஒப்படைத்துவிட்டு ஜெயச்சந்திரனும் ராஜசேகரனும் கிளம்பினார்கள். டாக்டரின் காரில் 20 நிமிஷ பயணம். அடையார் கிரீன் பார்க் அவென்யூவில் அசக மரங்களுக்கு நடுவில் இருந்த நடிகை திலோத்தமாவின் வீட்டுக்கு முன்பாக இறங்கிக் கொண்டார்கள். காம்பவுண்ட் கேட்டில் நின்றிருந்த கூர்கா டாக்டரை பார்த்து சிநேகமாய் சிரித்து சல்யூட் வைக்க அதை பொருட்படுத்தாமல் டாக்டர் உள்ளே போனார். ஜெயச்சந்திரன் தொடர்ந்தார். போர்டிகோ படிகளில் ஒரு ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க ஒரு கார் செர்ரி பழ நேரத்தில் நின்று கொண்டிருந்தது. டாக்டரையும் இன்ஸ்பெக்டரையும் பார்த்ததும் அந்த ஆணும் பெண்ணும் எழுந்தார்கள். வேலைக்காரர்கள் என்பது தோற்றத்திலேயே தெரிந்தது. பவ்யமாய் குனிந்தார்கள். ஐயா கும்பிட்டார்கள். ராஜசேகரன் கேட்டார், வீட்ல யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லைங்கய்யா. அம்மாவுக்கு ஊட்டியில ஷூட்டிங். கல்யாண் ஐயா வெளியே போனவர் இன்னும் வரல. அம்மாவோட பெட்ரூம் பூட்டி இருக்கா திறந்திருக்கா? திறந்திருக்குங்க ஐயா. ஜெயச்சந்திரன் குறுக்கிட்டு கேட்டார், ஊட்டியில இருந்து அம்மா ஏதாவது போன் பண்ணினாங்களா? இல்லைங்க ஐயா. இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் உள்ளே நுழைந்தார்கள். பங்களாவின் ஹால் கிரானைட் சதுரங்களில் பளபளத்தது. சோஃபாக்கள் வெல்வெட் துணியை தைத்து போட்டுக்கொண்டு ஹாலின் மையத்தில் தெரிந்தன. திலோத்தமாவின் படுக்கை அறை மாடியில் இருக்கா இல்ல கீழே இருக்கா? மாடி அறையில். மாடி படிகளில் ஏறி திலோத்தமாவின் அறைக்கு முன்பாக வந்து நின்றார்கள். கதவு சாத்தியிருந்தது. சாத்தியிருந்த கதவின் மேல் கையை வைக்க போய் டாக்டர் சட்டென்று நிதானித்து கையை இழுத்துக்கொண்டார். ஜெயச்சந்திரன் அவரை வியப்பாய் பார்த்தார். என்ன டாக்டர்? ராஜசேகரன் குரலை தாழ்த்தி கொண்டார். உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. சத்தமா? உன்னிப்பா கேட்டு பாருங்க. ஜெயச்சந்திரன் கதவுக்கு வெகு பக்கமாக போய் நின்று காதுகளுக்கு உன்னிப்பை கொடுத்தார். உள்ளே சத்தம் கேட்டது. அதுவும் யாரோ நடக்கும் சத்தம். ஜெயச்சந்திரன் உஷாரானார். தன் இடுப்புக்கு கையை கொண்டு போய் ரிவால்வரை எடுத்துக்கொண்டார். பின் கதவை இடது கையின் ஆட்காட்டி விரலை உபயோகப்படுத்தி மெல்ல தள்ளினார். கதவு சத்தமில்லாமல் உள்ளே போயிற்று. அத்தியாயம் 10. மொத்தம் எத்தனை பேர்? போலீஸ் கமிஷனர் தரணிபதி கேட்ட கேள்விக்கு மயக்கத்தின் பிடியிலிருந்து மீண்டு சோர்வோடு நாற்காலிக்கு சாய்ந்திருந்த சாய் பிரசாத் மெல்லிய குரலில் முழங்கினார். 5 பேர். ஒரு பெண், 4 ஆண்கள். அந்த பெண்ணோட பேரு? விஜயலட்சுமி.
அந்த ஆண்களோட பேர் பாபு, ஷாம், ராகேஷ், அகமது. பெண் தான் அந்த குரூப்புக்கு லீடர். அவளுடைய பேச்சுக்கு மற்ற 4 பேரும் கட்டுப்பட்டாங்க. அவங்க 5 பேரும் எப்படி இருந்தாங்கன்னு அடையாளம் சொல்ல முடியுமா? ஓரளவுக்கு முடியும். அது போதும். நீங்க சொல்ற அடையாளங்களை கம்ப்யூட்டருக்கு கொடுத்தா அது உருவகம் பண்ணி கொடுத்துரும். சாய் பிரசாத்துக்கு பக்கத்தில் வெளிரி போன முகத்தோடு உட்கார்ந்திருந்த மந்திரா குறுக்கிட்டாள். சார், அந்த விஜயலட்சுமியை பக்கவாட்டில் பார்த்தால் பழைய ஹிந்தி நடிகை ரேகா மாதிரி இருப்பா. 4 இளைஞர்களில் அந்த ராகேஷ்க்கு வலது காது மடங்கி இருக்கும். பாபு என்கிறவனுக்கு பின்னங்காலத்தில் ஒரு பெரிய மறு இருந்தது. இவ்வளவு துணிச்சலா செயல்படுறவங்க கண்டிப்பா பழைய கிரிமினலாகத்தான் இருக்கணும். கவலையப்படாதீங்க. அவங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில் இருந்தாலும் சரி 2 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். பை த பை, சாய் பிரசாத், களவு போன ஸ்படிகங்களின் மொத்த மதிப்பு எவ்வளவு இருக்கும்? சாய் பிரசாத் கண்களில் நீரோடு கமிஷனரை ஏறிட்டார். எல்லா ஸ்படிகங்களுமே மருத்துவ குணம் வாய்ந்தவை, லட்சக்கணக்கான ரூபாய்கள் மதிப்பு கொண்டவை. 5ஆம் பிறை ஸ்படிகம் மட்டும் 2 கோடி ரூபாய்க்கு விலை போகும். வந்தவர்கள் எல்லா ஸ்படிகங்களையும் கொண்டு போய் விட்டார்களா? ஸ்படிக கேலரியை காலி செய்து விட்டார்கள். இப்பொழுது என் கைவசம் ஒரு ஸ்படிகம் கூட கிடையாது. உங்ககிட்ட இப்படி ஒரு ஸ்படிக கேலரி இருக்கிறது வெளியே யார் யாருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும். என்னோட ஆராய்ச்சி ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. ஸ்படிகங்களை பத்தி ஆங்கில பத்திரிகைகள் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன். இந்த ஸ்படிக ஆராய்ச்சியில் உங்களுக்கு போட்டியா வேற யாராவது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களா? இந்தியாவில் யாரும் அப்படி இல்லை. வெளிநாட்டில் இருக்காங்களா? ஆமா. யார் அவங்க? நார்மன் விஸ்டம்னு ஒருத்தர். அவருக்கு வயசு 90 இருக்கலாம். பழம்பெரும் ஸ்படிக ஆராய்ச்சியாளர். அவர் எனக்கு போட்டியாளராக இருக்கலாம். பட் இது மாதிரியான கிரிமினல் காரியங்களில் ஈடுபட மாட்டார். நோனோ, இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. ஒருத்தர் மேல் நமக்கு 1% சந்தேகம் இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுறது பெட்டர். ஃபாரன்சிக் ஆபீசர் பக்கத்தில் வந்தார். கமிஷனர் அவரை ஏறிட்டார். என்ன சந்திரசேகரன், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது கிடைச்சதா? எதுவும் கிடைக்கல சார். வந்தவங்க கைகளுக்கு கிளவுஸை மாட்டிக்கிட்டு சாமர்த்தியமா எதையுமே தொடாம ஸ்படிகங்களை கொண்டு போயிருக்காங்க. வேற ஏதாவது உபயோகமான குழு? ஒன்னே ஒன்று கிடைச்சிருக்கு சார். என்னது? ஃபாரன்சிக் ஆபீசர் சந்திரசேகரன் தன் கையில் வைத்திருந்த பிளாஸ்டிக் பையை பிரித்து காட்டினார். அத்தியாயம் 11. கதவு சத்தம் இல்லாமல் உள்ளே போனதும் ரிவால்வரை வலது கையின் விரல்களில் ஜாக்கிரதையாக பிடித்துக்கொண்டு இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் அறைக்குள் நுழைந்தார். டாக்டர் ராஜசேகரனும் பின்தொடர்ந்தார். அறையில் யாரும் இல்லை. ஆனால் சத்தம் கேட்டதே. ஜெயச்சந்திரன் திகைப்பாய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ராஜசேகரன் அவருடைய தோளை தொட்டார். என்ன டாக்டர்? அந்த திரைச்சிலையை பாருங்க. சிட் அவுட்டை ஒட்டியிருந்த நீல நிற கர்ட்டனை டாக்டர் காட்ட ஜெயச்சந்திரன் பார்த்தார். அது லேசாய் அசைந்து கொண்டிருந்தது. ஓடிப்போய் அந்த திரைச்சிலையை தள்ளி பார்த்தார். அந்த பக்கம் சிட் அவுட்டும் சிட் அவுட்டை ஒட்டிய பின்பக்க தோட்டமும் தெரிய தோட்டத்தின் வாழை மரங்களுக்கு நடுவில் ஒருவன் வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தான். டாக்டர், எவனோ ஓடுறான். ஜெயச்சந்திரன் பதட்டப்பட்டவராய் தன் கையில் இருந்த துப்பாக்கியால் ஓடிக்கொண்டிருந்தவனை குறிப்பார்த்தார். ட்ரிக்கரை வளைப்பதற்குள் வாழை மரங்களுக்கு மத்தியில் அவன் காணாமல் போனான். மறுபடியும் தலை தெரிந்த பொழுது சுட்டார். அவன் குபீர் என்று குனிந்து காம்பவுண்ட் சுவரை நோக்கி ஓடி மின்னல் வேகத்தில் தாவி ஏறி மறுபக்கம் குதித்தான். ஜெயச்சந்திரன் சுட்டார். 2வது தோட்டாவும் வீணாயிற்று. டாக்டர், நீங்க இங்கே இருங்க சொன்ன ஜெயச்சந்திரன் சிட் அவுட்டுக்குள் குதித்து அதன் வெளிப்புற கிரில் கம்பிகளை பற்றி கொண்டு தோட்டத்துக்குள் இறங்கி சேரும் சகதியுமாய் இருந்த வாழை மரங்களுக்கு நடுவில் ஓடி கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கும் காம்பவுண்ட் சுவரின் மேல் தாவி ஏறி அதன் உச்சிக்கு போய் மறுபக்கம் பார்த்தார். ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த தெருவில் அந்த இளைஞன் 100 மீட்டர் தொலைவில் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தான். அத்தியாயம் 12. ஃபாரன்சிக் ஆபீசர் சந்திரசேகரன் காட்டிய அந்த பொருளை கமிஷனர் தரணிபதியும் சாய் பிரசாத்தும் மந்திராவும் பார்த்தனர். அது ஒரு கர்ச்சீப். பெண்கள் உபயோகப்படுத்தும் சின்ன சின்னதாய் பூ போட்ட கைக்குட்டை. இது அந்த அலமாரிக்கு பக்கத்தில் கிடந்தது சார். கமிஷனர் அதை வாங்கி பார்த்தார். கைக்குட்டையில் உறைந்து போயிருந்த சென்ட் வாசனை காற்றில் மெல்ல பரவி அவருடைய மூக்கை தொட்டது. கமிஷனரின் பார்வை உயர்ந்து மந்திராவின் மேல் நிறுத்தது. இது உன்னோட கர்ச்சிப்பான பாரமா? இல்ல சார், நான் கர்ச்சிப்பை யூஸ் பண்றதில்ல. அப்படின்னா இந்த கர்ச்சிப் அந்த விஜயலட்சுமியோடதாக இருக்கலாம். ஸ்படிகங்களை அள்ளிட்டு போற அவசரத்தில் கர்ச்சிப்பை நழுவ விட்டுட்டு போயிருக்கலாம். சாய் பிரசாத் பெருமூச்சு விட்டார். இந்த கர்ச்சிப்பை வச்சுக்கிட்டு அந்த கும்பலை கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஏன் முடியாது மிஸ்டர் சாய் பிரசாத்? சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க. போலீஸ் டாகை வரவழைச்சி
இதை ஸ்மெல் பண்ணிவிட்டா அவங்க போன திசை எதுன்னு தெரியும். டாக் இன்னமும் கொஞ்சம் சென்சிட்டிவா இருந்தா அவங்க இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போனாலும் போயிடும். கமிஷனர் சார், உங்க போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் எனக்கு தெரியாது. நீங்க ஏதாவது பண்ணி திருடு போயிருக்கிற என்னோட ஸ்படிகங்களை மீட்டு தரணும். யூ டோன்ட் வரி, சொன்ன கமிஷனர் ஃபாரன்சிக் ஆபீசரை ஏறிட்டார். சந்திரசேகரன், சொல்லுங்க சார். போலீஸ் டாக் ட்ரெயினர் டேவிட்டுக்கு ஃபோன் பண்ணி டாக் சீமாவோடு உடனே இங்க வர சொல்லுங்க. எஸ் சார். சந்திரசேகரன் தன்னிடம் இருந்த செல்போனில் டாக் ட்ரெயினர் டேவிட்டை தொடர்பு கொண்டு பேச அடுத்த 15வது நிமிடத்துக்குள் நாய் சீமாவோடு டேவிட் வந்து சேர்ந்தார். கமிஷனர் அந்த கர்ச்சீப்பை டேவிட்டிடம் காட்டி விஷயத்தை சொல்ல டேவிட் சீமாவுக்கு கமெண்ட் பண்ணினார். சீமா ஸ்பீக். அது குறைத்தது. சி ஆர்டிகல். கர்ச்சீப்பை கீழே வைத்தார் டேவிட். சீமா அதை உன்னிப்பாய் பார்த்தது. ஸ்மெல் இட். சீமா கர்ச்சீப்பை முகர்ந்தது. ரன் அண்ட் சேஸ். சீமா ஒரு வினாடி யோசித்துவிட்டு பின் அறை நின்று வேகமாக வெளிப்பட்டு வெளியே ஓடியது. டேவிட் கயிற்றை பிடித்துக்கொண்டு பின்னாலேயே ஓடினார். சீமா பங்களாவை விட்டு வெளியேறி தெரு ஓரமாய் ஓடியது. 5 நிமிஷ ஓட்டம். தெருவின் கார்னரில் இருந்த பெட்ரோல் பங்குக்குள் நுழைந்து பெட்ரோல் போடும் இடத்துக்கு பக்கமாய் போய் மண்டியிட்டு படுத்துக்கொண்டது. டேவிட் செல்போனில் கமிஷனரை தொடர்பு கொண்டார். சார், டாக்டர் சீமா பெட்ரோல் பங்கில் வந்து படுத்துக்கிடுச்சு. அப்படின்னா அந்த கும்பல் பெட்ரோல் போடுறதுக்காக தன்னோட வண்டியை கொண்டு போயிருக்கணும். மேபி சார். அந்த பங்கில் வேலை செய்யற ஊழியர்கள் திருட்டு கும்பலை பார்த்திருக்கலாம். அவங்க கிட்ட என்கொயர் பண்ணுங்க. எஸ் சார். செல்போனை அணைத்து பாக்கெட்டுகள் போட்டுக்கொண்டே டேவிட் நாய் சீமாவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஊழியர்களை நோக்கி போனார். அத்தியாயம் 13. இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் காம்பவுண்ட் சுவரின் உச்சியிலிருந்து கீழே குதித்தார். தொலைவில் அந்த இளைஞன் மூர்க்கமான வேகத்தில் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தான். சுட முடியுமா? ஒரு வினாடி யோசித்து சுட முடியாது என்று உணர்ந்து கொண்டவராய் அந்த இளைஞனை துரத்த ஆரம்பித்தார். ஒரு நிமிஷ நேரம் துரத்தியவர் ஒரு வளைவில் திரும்பும் பொழுது அவனை காணாமல் திகைத்தார். போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக சாலையோரமாய் நின்றிருந்த டிராபிக் கான்ஸ்டபிள் ஒருவர் ஜெயச்சந்திரனை பார்த்துவிட்டு விஷ் செய்தார். ஜெயச்சந்திரன் கேட்டார், எவனாவது இந்த பக்கம் ஓடி வந்தானா? யாரும் வரலையே சார். இந்த பக்கம் தான் வந்தான். நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஜெயச்சந்திரன் வியர்த்து வழிந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். பக்கவாட்டில் ஒரு குறுகலான சந்து தெரிந்தது. இந்த சந்து வழியாக போயிருப்பானோ? போயிருக்க முடியாது சார். ஏன்னா இந்த சந்து ஒரு டெட் எண்ட். இதுக்குள்ள யார் போனாலும் மறுபடியும் இதே வழியா வந்துதான் ஆகணும். அதுவும் இல்லாம இந்த பக்கமா யாரும் வரல சார். நான் இதே இடத்துல 1 மணி நேரமா இருக்கேன். ஜெயச்சந்திரன் மோவாயை தடவிக்கொண்டு இன்னமும் அந்த சந்தையை பார்த்து கொண்டிருக்க அவருடைய சட்டைப்பையில் இடம் பிடித்திருந்த செல்போன் குரல் கொடுத்தது. செல்போனை எடுத்து டிஸ்பிளேயில் பார்த்தார். அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் இஸ் காலிங் என்ற வாக்கியம் எண்ணியது. எடுத்து காதுக்கு ஒற்றினார். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஜெயச்சந்திரன். நடிகை திலோத்தமாவின் மேனேஜர் கல்யாணோட மரணத்தை பற்றி தானே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார். அந்த விவகாரத்தை மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு உடனே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு வாங்க. அத்தியாயம் 14. போலீஸ் கமிஷனர் அலுவலகம். கமிஷனர் தரணிபதி தனக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த சாய் பிரசாத்தையும் மந்தராவையும் ஒரு கவலை பார்வை பார்த்து கொண்டே பேசினார். மிஸ்டர் சாய் பிரசாத், உங்க கோபம் எனக்கு புரியுது. விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்ணும் 4 இளைஞர்களும் ஜூபிட்டர் டிவி பீப்புள் மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை மிரட்டி நீங்க அரும்பாடுபட்டு சேர்த்து வச்சிருந்த ஸ்படிக கலெக்ஷன் அத்தனையும் கொண்டு போயிட்டாங்க. சம்பவம் நடந்து 3 மாத காலமாகியும் குற்றவாளிகளை ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு கேக்குறீங்க. உங்க கோபம் நியாயமானது தான். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த விஜயலட்சுமியையும் இளைஞர்களையும் கண்டுபிடிக்க இதுவரைக்கும் 7-8 ஸ்குவாடுகள் போட்டு பார்த்துட்டோம். அவங்கள பிடிக்க முடியல. சிபிசிஐடி போலீசாரும் கியூ பிரான்ச் போலீசாரும் எங்களுக்கு பக்கபலமாய் இருந்து இந்த விஷயத்தில் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சீக்கிரமா பிடிச்சிருவோம். சாய் பிரசாத் தன்னுடைய 2 கைகளையும் மேஜின் மேல் ஊன்றிக்கொண்டு கோபத்தில் குரலை உயர்த்தினார். மிஸ்டர் கமிஷனர், நீங்க சொல்ற இந்த பதிலை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. திருடு போயிருக்கிறது நகைகளோ பணமோ கிடையாது சார். விலை மதிப்பில்லாத ஸ்படிகங்கள். நகைகளோ பணமோ கொள்ளை போயிருந்தா அது எப்பவோ கிடைக்கிற பொழுது கிடைக்கட்டும்னு கவலைப்படாம நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பேன். We know your feelings சார். உங்க கேஸை ஸ்பெஷலா கவனிக்கும்படி டெல்லியில இருந்தும் எங்களுக்கு பிரஷர் வந்தது. நாங்க எங்களால் ஆன எல்லா முயற்சிகளையும் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். கமிஷனர் சார், உங்களுக்கு நான் ஒரு சஜஷன் சொல்லலாமா ப்ளீஸ்? ஸ்படிகங்களை கொள்ளையடிச்சிட்டு போன அந்த கும்பல் இந்நேரம் ஒரு வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. இன்டர்போல் போலீஸ் மூலமா நீங்க ட்ரை பண்ணலாமே. அதை பண்ணாம இருப்போமா?
இன்டர்போல் போலீஸும் இந்த ஸ்படிக திருடு சம்பந்தமான ஃபைலை போன வாரம் தான் அனுப்பி வச்சோம். எப்படியும் அடுத்த வாரம் தகவல் கிடைக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க சாய் பிரசாத். சம்பவம் நடந்து 3 மாசமாச்சு. இது வரைக்கும் கேஸில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லை சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஸ்பாட்ல ஒரு கர்ச்சிப் கிடைச்சதோட சரி. அந்த கர்ச்சிப்பை ஸ்மெல் பண்ணின போலீஸ் டாக் பெட்ரோல் பங்க்ல போய் படுத்துக்கிடுச்சு. பெட்ரோல் பங்க் ஊழியர்களை என்கொயரி பண்ணினதுல எந்த ஒரு உபயோகமான தகவலும் கிடைக்கல. கமிஷனர் கையமர்த்தினார். இதோ பாருங்க மிஸ்டர் சாய் பிரசாத், இது கிரைம் யுகம். சிட்டியில 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு குற்றம் நடக்குது. இதை தவிர அரசியல் ரீதியாக போராட்டங்கள். நாளைக்கு பொழுது விடியும் பொழுது எப்படி விடியும்னு சொல்ல முடியாது. என்னோட சீட்ல நீங்க இருந்தீங்கன்னா நிலைமை எப்படின்னு தெரியும். கமிஷனர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு முன்பாய் இருந்த டெலிபோன் குரல் கொடுத்தது. ஒரு எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிவிட்டு ரிசீவரை எடுத்தார். மறுமுனையில் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் பேசினார். சார், இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கார். நடிகை திலோத்தமாவின் மேனேஜர் கல்யாண் எப்படி இருந்தார் என்கிற விவரம் போஸ்ட்மார்ட்டத்தில் ஏதாவது தெரிஞ்சுதா? ரத்த வாந்தியின் காரணமாக மரணம் சார். அப்படின்னா அது இயற்கையான மரணம் தானே? டாக்டர்ஸ் அதை தெளிவாக குறிப்பிடல சார். கல்யாணின் மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. கல்யாணுக்கு ரத்த வேர்வை ஏற்படுது உண்மையா பொய்யா? பொய்ங்கிறது டாக்டர்ஸோட ரிப்போர்ட் சார். அது பொய்னா கல்யாண் முகம் துடைத்த டவலில் ரத்தம் எப்படி வந்தது? கேஸ் கொஞ்சம் குழப்பம்தான் சார். எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி, இந்த கேஸை கொஞ்சம் டிராப் பண்ணுங்க. பத்திரிகைக்காரங்களுக்கு அவசரப்பட்டு ரத்த வேர்வை நியூஸை கொடுத்துட வேண்டாம். அதை பூதாகாரம் பண்ணி பப்ளிக் மத்தியில பீதியை கிளப்பி விட்டுருவாங்க. எஸ் சார். இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் எத்தனை மணிக்கு இங்கே வருவார்? நான் தகவல் கொடுத்துட்டேன் சார். ஹீ இஸ் ஆன் த வே. அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். கமிஷனர் தரணிபதி பேசிவிட்டு ரிசீவரை வைக்க எதிரில் உட்கார்ந்திருந்த சாய் பிரசாத் பதட்டமாய் குரல் கொடுத்தார். ஒரு நிமிஷம் கமிஷனர் சார், யாருக்கும் ரத்த வேர்வை வந்ததுன்னு சொன்னீங்களே, அது யாருக்கு? கமிஷனர் மெல்ல புன்னகைத்தார். மிஸ்டர் சாய் பிரசாத், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த அறையிலேயே மறந்துருங்க. வெளியே போய் யார்கிட்டையும் சொல்லி வைக்காதீங்க. பொது நலன் கருதி இந்த விஷயத்தை நாங்களே டிராப் பண்ணலாம்னு இருக்கோம். நோ. மேஜையை ஓங்கி குத்தினார் சாய் பிரசாத். தொடர்ந்தார் கோபமாய். கமிஷனர் சார், ஸ்படிகங்கள் காணாமல் போன விவகாரத்தில் கடந்த 3 மாத காலத்தில் எந்த குழுவும் கிடைக்கலன்னு சொன்னீங்களே, இந்த ரத்த வேர்வை தான் முக்கியமான குழு. கமிஷனர் தரணிபதி முதுகில் சூடுபட்ட தினசில் நிமிர்ந்து உட்கார்ந்தார். என்ன சொல்றீங்க சாய் பிரசாத்? உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு வியர்வை ரத்தமாய் வெளிப்படுதுனா அது ஸ்படிகத்தோட வேலை கமிஷனர் சார். என்னது, ஸ்படிகத்தோட வேலையா? ஆமாம். ஸ்படிகங்களில் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கிறது 5ஆம் பிறை என்கிற ஸ்படிகம். இந்த ஸ்படிகத்தை ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான், அதாவது அமாவாசையிலிருந்து 5வது நாள் வானத்தில் 5ஆம் பிறை தெரிகிற நாளில் மட்டும்தான் வெளியே எடுக்க வேண்டும். மற்ற நாட்களில் அது வெளியே எடுத்தால் அது விபரீத வேலைகளை காட்டும். நேற்று இரவு பௌர்ணமி இரவு 5ஆம் பிறை ஸ்படிகத்துக்கு வீரியம் மிகுந்து இருக்கக்கூடிய நாள். பௌர்ணமி நாளில் அந்த ஸ்படிகம் சந்திரனின் ஒளிக்கிரணங்களோடு வினைபுரிந்து அதன் மோசமான அலைகளை காற்றில் பரவ செய்யும். அந்த அலைகள் மனிதனின் உடலில் புகுந்தால் வெப்பம் அதிகமாகி வியர்க்கும். அப்படி வியர்க்கும் பொழுது ரத்தம் வியர்வையாய் வெளிப்படும். ரத்த வியர்வை வெளிப்பட்ட அடுத்த சில மணி நேரத்திற்குள் ரத்தம் வாந்தியாக வெளிப்பட்டு அந்த நபர் மரணமடைந்து விடுவான். இது சர்வ நிச்சயம். கமிஷனர் தரணிபதி சாய் பிரசாத் சொன்னதை கேட்டு உறைந்து போயிருந்தார். சாய் பிரசாத் தொடர்ந்தார். கமிஷனர் சார், ரத்த வியர்வை வெளிப்பட்ட நபர் யார்? அந்த ஆள் இப்பொழுது உயிரோடு இருக்காரா இல்லையா? அவர் பேர் கல்யாண், நடிகை திலோத்தமாவின் மேனேஜர். ரத்த வியர்வை வெளிப்பட்டதும் அதை துடைத்த டவலை எடுத்துக்கொண்டு டாக்டர் ராஜசேகரனை பார்க்க போயிருக்கார். டாக்டரின் அறைக்குள்ளேயே பாத்ரூமில் ரத்த வாந்தி எடுத்து கல்யாண் மரணம். கல்யாண் எங்கே படுத்து தூங்கினார்? அவருடைய அறையில் ஃபேன் வேலை செய்யாததால் நடிகை திலோத்தமாவின் ஏசி அறைக்குள் போய் தூங்கியிருக்கிறார். அந்த அறையில்தான் இந்த விபரீதம் நடந்திருக்கிறது. அப்படி என்றால் திலோத்தமாவின் அறைக்குள் அந்த 5ஆம் பிறை ஸ்படிகம் இருந்திருக்க வேண்டும். கமிஷனர் தரணிபதி தன் தலையில் இருந்த தொப்பியை காட்டி வைத்துவிட்டு இடது கை விரல்களால் தன் முன் வழுக்கியை யோசனையாக தேய்த்தார். திலோத்தமாவின் அறைக்குள் அந்த 5ஆம் பிறை ஸ்படிகம் இருந்திருக்கும் என்று சொல்ல வருகிறீர்களா? கண்டிப்பாக. அந்த ஸ்படிகம் திலோத்தமாவுக்கு எப்படி கிடைத்திருக்கும்? நடிகை திலோத்தமாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைச்சி முறையான ஒரு விசாரணை நடத்தினா எல்லா உண்மைகளையும் வெளியே வந்துடும் கமிஷனர் சார். இந்த ஸ்படிக திருட்டில் ஒருவேளை திலோத்தமாவுக்கும் பங்கு இருக்கலாம். அவளை லாக்கப்புக்கு கொண்டு வந்து 2 தட்டு தட்டி, மிஸ்டர் சாய் பிரசாத், நீங்க நினைக்கிற மாதிரி
திலோத்தமாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து விசாரணை நடத்த முடியாது. நடிகை திலோத்தமா பெரிய அளவில் நடிச்சு பிரபலமாகாத நடிகையாக இருந்தாலும் அவ ஆளும் கட்சியில் ஒரு பெரிய பிக் ஹார்ட். எந்த மந்திரி கிட்ட என்ன காரியம் ஆகணும்னாலும் திலோத்தமாவை பார்த்து மொய் வச்சுட்டு போனால் போதும், காரியம் சக்சஸ். அரசியல் உலகில் திலோத்தமாவை பொலிட்டிக்கல் பாம்னு கூப்பிடுவாங்க. அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வரவழைச்சி விசாரிக்க முடியாது. கமிஷனர் சார், சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமம்னு உங்களுக்கு தெரியாதா? ஸ்படிக திருட்டு மிகப்பெரிய கிரைம். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஸ்படிகங்கள் திருட்டு போயிருக்கு. கடந்த 3 மாச காலமா இந்த கேஸ் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தது. இன்னைக்கு தான் கேஸில் முதல் தடவையா ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு. அந்த உண்மையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஸ்படிக திருட்டுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு கைது செய்ய வேண்டாமா? தரணிபதி மேற்கொண்டு பேசும் முன்பு அரை வாசலில் நிழல் தட்டியது. எட்டி பார்த்தார். இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் தயக்கமாய் நின்று கொண்டிருந்தார். வாங்க ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன் உள்ளே வந்து சல்யூட் ஒன்றை அடித்துவிட்டு நின்றார். தரணிபதி கேட்டார், கல்யாணின் மர்மசாவில் இன்வெஸ்டிகேஷன் எதுவரை போயிருக்கு? சார், இந்த கேஸ் கொஞ்சம் புதிரானது. கல்யாண் எப்படி இறந்தாருங்கிறதுல டாக்டர்ஸ்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள். கல்யாண் தனக்கு ரத்த வேர்வை ஏற்பட்டதாக டாக்டர் ராஜசேகரனிடம் சொல்லியிருக்கார். ராஜசேகரன் அதை முதலில் நம்பல. கல்யாண் ரத்த வாந்தி எடுத்து இறந்த பிறகு அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. திலோத்தமாவின் அறையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் கல்யாணுக்கு ரத்த வேர்வை உண்டாகியிருக்கு. சோ அந்த அறையை சோதனை செய்து பார்க்க நானும் ராஜசேகரனும் முடிவு பண்ணி அடியார் கிரீன் பார்க் அவென்யூவில் இருக்கும் திலோத்தமாவின் வீட்டுக்கு போனோம். வீட்டுல வேலைக்காரங்க மட்டும் தான் இருந்தாங்க. மாடியில் இருந்த திலோத்தமாவின் அறைக்கு போனோம். கதவு வெறுமனே சாத்தியிருக்க. உள்ளே ஏதோ சத்தம். ஜாக்கிரதையாக உள்ளே நுழைஞ்சேன். நான் வரதை தெரிஞ்சுக்கிட்ட உள்ளே இருந்த ஆள் கண்ணிமிக்கிற நேரத்திற்குள்ளே சிட் அவுட்ல குதிச்சு தோட்டத்துல இறங்கி ஓடிட்டான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயும் பிடிக்க முடியல. யார் அவன்? தெரியல சார். வேலைக்காரங்க கிட்ட விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார், தெரியலன்னு சொல்லிட்டாங்க. வேலைக்காரங்களுக்கே தெரியாம பங்களாவுக்கு பின்பக்கமாக வந்த ஒருத்தன் திலோத்தமாவோட அறைக்குள்ள எதையோ தேடிக்கிட்டு இருந்திருக்கான். சாய் பிரசாத் குறுக்கிட்டு சொன்னார். அவன் ஸ்படிகத்தை தேடிக்கிட்டு தான் வந்திருக்கணும். ஜெயச்சந்திரன், ஸ்படிகமா என்று திகைக்க கமிஷனர் சொன்னார், மிஸ்டர் ஜெயச்சந்திரன், இவர் மிஸ்டர் சாய் பிரசாத், ஸ்படிக ஆராய்ச்சியாளர். 3 மாசத்துக்கு முந்தி இவர்கிட்ட இருந்த கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு வாய்ந்த ஸ்படிகங்களை 5 பேர் கொண்ட கும்பல் திருடிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த கும்பலுக்கு விஜயலட்சுமி என்கிற பெண் தான் தலைவி. ஸ்படிகங்களுக்கு மருத்துவ குணம் இருப்பது போலவே விபரீதமான குணங்களும் உண்டுன்னு சாய் பிரசாத் சொல்கிறார். ஸ்படிகங்களிலேயே பவர்ஃபுல் ஸ்படிகமான 5ஆம் பிறை ஸ்படிகம் தான் கல்யாணுக்கு ரத்த வேர்வை ஏற்படுத்திற்கு காரணம்னு சொல்றார். அது மட்டுமில்ல, ஸ்படிக திருட்டில் நடிகை திலோத்தமாவுக்கும் பங்கு உண்டுங்கிறது சாய் பிரசாத்தோட அசம்ஷன். ஜெயச்சந்திரன் சொன்னார், இருக்கலாம் சார். திலோத்தமா அவ்வளவு நல்ல பெண் கிடையாது. சில மந்திரிகள் அவ காலடியில் கிடக்கிறதால அரசியல் வட்டாரத்துல அவளுடைய கொடி பறந்துட்டு இருக்கு. பணத்துக்காக அவ எதையும் பண்ணக்கூடியவள். நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவளை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு உண்மைகளை வெளியே கொண்டு வந்து விடுவேன். சரி, விசாரிங்க. ஆனா பத்திரிகைங்களுக்கு நியூஸ் போக்காம பாத்துக்குங்க. திலோத்தமா கிட்ட விசாரணை நடக்கும்பொழுது எந்த ஒரு கெடுபிடியும் வேண்டாம். என்கொயரி பொலைட்டாகவே இருக்கட்டும். எஸ் சார். அத்தியாயம் 15. திலோத்தமா பிளைட்டில் சென்னை வந்து சேர்ந்து GH மார்ச்சுவரில் வைக்கப்பட்டிருந்த கல்யாணின் உடலை பார்த்துவிட்டு இறுகிய முகத்தோடு வெளியே வந்தாள். குளிர் கண்ணாடியை பொருத்தி கொண்டாள். ஹாஸ்பிட்டல் சிப்பந்திகள் வேடிக்கை பார்க்க கார் பார்க்கிங் நோக்கி நடந்தவளை இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் குறுக்கே போய் மறித்தார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன? கல்யாணின் மரணம் குறித்து உங்ககிட்ட ஒரு சின்ன என்கொயரி. திலோத்தமா நிற்காமல் நடந்து கொண்டே கேட்டாள். இந்த என்கொயரி அவசியமா? ரொம்ப அவசியம் மேடம். சரி, கேளுங்க. கல்யாணோட மரணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல நினைக்க என்ன இருக்கு? அவரோட ஆயுசு முடிஞ்சது, போய் சேர்ந்துட்டார். அவரோட மரணத்துல சந்தேகம் இருக்கு மேடம். என்ன சந்தேகம்? அவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம். அவர் எதுக்காக கொலை செய்யப்படணும்? கொலைக்கான மோட்டிவேஷன் ஏதாவது இருக்கா? மோட்டிவேஷன் தெரியல. மோட்டிவேஷன் தெரியாம எப்படி கொலைன்னு சொல்றீங்க? ஒரு அசம்ஷன் தான். கல்யாணோட மரணம் வித்தியாசமான முறையில் நடந்திருக்கு. புழுக்கம் தாங்காம உங்க ரூம்ல போய் படுத்தவருக்கு வேர்வே ரத்தமா வெளிப்பட்டிருக்கு. மறுநாள் காலையில் டாக்டரை போய் பார்த்திருக்கார். டாக்டர் லேப்ல அந்த ரத்தத்தை டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்பொழுது கல்யாண் ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிருக்கார். இது ஒரு அசாதாரண மரணம்னு உங்க மனசுக்கு படலையா?
காரை நோக்கி நடந்து கொண்டிருந்த திலோத்தமா நின்றாள். குரலில் லேசாய் கோபம் தெறிக்க கேட்டாள். இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உண்மையை. என்ன உண்மையை? கல்யாணின் மரணத்துக்கு காரணம் 5ஆம் பிறை என்கிற ஒரு ஸ்படிகம். அந்த ஸ்படிகம் உங்க அறையில் இருந்திருக்கு. அது எப்படி? அந்த ஸ்படிகத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? திலோத்தமா தன் 2 கைகளையும் மார்புக்கு குறுக்காய் கட்டிக்கொண்டாள். இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. நீங்க சொல்ற அந்த 5ஆம் பிறை ஸ்படிகத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் உண்மை பேசுறதுக்கு என்னைக்குமே பயப்பட மாட்டேன். உங்களுக்கு இப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்லட்டுமா? என்ன என்பது போல் ஜெயச்சந்திரன் திகைத்த மாதிரி பார்க்க திலோத்தமா நிதானமான குரலில் பேச ஆரம்பித்தாள். கல்யாண் இன்னைக்கு இறந்து போயிருக்கார். ஒருவேளை இன்னைக்கு அவர் இறக்காம உயிரோடு இருந்திருந்தார்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி சுமாருக்கு இறந்து போயிருப்பார். மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். கல்யாண கொலை பண்ண நானே ஒரு திட்டம் போட்டு வைத்திருந்தேன். அதுக்காக ஒரு கூலிப்படிய 2 லட்சம் ரூபாய் ரேட்டுக்கு பேசி வச்சிருந்தேன். வர ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு கல்யாணம் போட்டு தள்ளுறதா ஏற்பாடு. மேடம், உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் உண்மையை பேச என்னைக்குமே பயப்பட மாட்டேன். கல்யாண நான் ஏன் தீர்த்து கட்ட நினைச்சேன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசுல ஒருத்தன் என்னை ஏமாத்தி கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்தை கலந்து கொடுத்து ப்ளூ ஃபிலிம் எடுத்துட்டான். அந்த கேசட் கல்யாணோட கைக்கு வந்து எப்படியோ மாட்டிக்கிடுச்சு. அதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணினான். என்கிட்ட மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டே தேவைப்படும் பொழுதெல்லாம் பணம் வாங்கிக்குவான். அரசியலில் ஓரளவுக்கு எனக்கு செல்வாக்கு கிடைச்சதுமே கல்யாண தீர்த்து கட்ட நான் நினைச்சேன். அதுக்காக வர ஞாயிற்றுக்கிழமைய நாள் குறிச்சு கூலிப்படைக்கு பணம் கொடுத்து வச்சிருந்தேன். அதுக்குள்ள கல்யாணுக்கு இப்படி ஒரு முடிவு ஏற்படும்னு நான் நினைக்கல. ஜெயச்சந்திரன் சில வினாடிகள் மௌனமாக இருந்து விட்டு கேட்டார். அப்படின்னா அந்த ஸ்படிகம் பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது? தெரியாது. அதை நான் பார்த்தது கூட கிடையாது. உங்க அறைக்குள்ள அந்த 5ஆம் பிறை ஸ்படிகம் இருக்க போய் தான் கல்யாணுக்கு அந்த முடிவு ஏற்பட்டிருக்கு. என்னால நம்ப முடியல. எதை? ஒரு ஸ்படிகத்துக்கு ரத்த வேர்வையை உண்டாக்கி மனிதனை கொள்கிற அளவுக்கு பவர் இருக்குமா? இருக்கும்னு சொல்றார் சாய் பிரசாத். உங்களுக்கு விஜயலட்சுமி, ஷியாம், பாபு, ராகேஷ், அகமது இந்த பெயர்களில் யாரையாவது தெரியுமா? திலோத்தமா யோசித்து விட்டு தலையாட்டினாள். தெரியாது. எதுக்காக கேக்குறீங்க? சாய் பிரசாத்தோட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஸ்படிகங்களை கொள்ளையடிச்சிட்டு போனது அந்த கும்பல் தான். கல்யாணோட மரணத்தை வச்சு சாய் பிரசாத் ஸ்படிக கொள்ளையில் எனக்கும் பங்கும் இருக்கும்னு சந்தேகப்பட்டிருப்பாரே. சந்தேகப்பட்டார். நீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? திலோத்தமா ஊட்டியிலிருந்து வரட்டும், என்கொயரி பண்ணி பார்ப்போம்னு சொன்னேன். ஜெயச்சந்திரன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே திலோத்தமாவின் கைப்பைக்குள்ளிருந்து செல்போன் முணுமுணுவென்று கூப்பிட்டது. செல்போனை எடுத்து டிஸ்பிளேயில் கூப்பிடுவது யார் என்று பார்த்தாள். புது நம்பர். யார் என்று தெரிந்து கொள்வதற்காக செல்போனை காதுக்கு கொடுத்தாள். ஹலோ. மறுமுனையில் ஒரு பெண் குரல் கேட்டது. பேசுறது யாரு? திலோத்தமாவா? ஆமா, நீ யாரு? நான் விஜயலட்சுமி. திலோத்தமா திருக்கிட்டாள். பேர் என்ன சொன்ன? விஜயலட்சுமியா? ஆமா, விஜயலட்சுமி தான். உனக்கு பக்கத்தில் இருக்க இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் என்னை பத்தி சொல்லியிருப்பாரே. சொன்னார். திலோத்தமா, 5ஆம் பிறை ஸ்படிகத்துக்கு நீ பலியா இருக்க வேண்டியது. ஊட்டி ஷூட்டிங்க்கு நீ திடீர்னு புறப்பட்டு போயிட்டதால உன்னோட ரூம்ல படுத்து தூங்கின கல்யாண் ரத்தமா வியர்த்து ரத்தம் கக்கி செத்து போயிட்டான். கல்யாணுக்கு ஏற்பட்ட கதி கூடிய சீக்கிரமே உனக்கு ஏற்படும். தயாராயிரு. திலோத்தமாவின் கையில் இருந்த செல்போன் அதிர்ச்சியிலும் பயத்திலும் அவளுடைய விரல்களிலிருந்து தன்னிச்சையாய் கீழே உதிர்ந்தது. அத்தியாயம் 16. சாய் பிரசாத்தின் பங்களா. ராத்திரி மணி 9. சாய் பிரசாத் கவலையாய் மோவாய் தாங்கி உட்கார்ந்திருக்க எதிரில் கமிஷனர் தரணிபதி, இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் மற்றும் திலோத்தமா உட்கார்ந்திருந்தார்கள். திலோத்தமா பயத்தில் முகம் வெளுத்து போயிருந்தாள். மிஸ்டர் சாய் பிரசாத், எனக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லை. பீங்கான் கல் போல் இருக்கும் ஒரு ஸ்படிகத்தை வைத்துக்கொண்டு ஒருத்தரோட உயிரை பறிக்க முடியுமா? மனித ஜாதியில் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி ஸ்படிகங்களிலேயும் நல்லது கெட்டது உண்டு. பொதுவா அநேக ஸ்படிகங்கள் மருத்துவ குணம் கொண்டவை. 5ஆம் பிறை ஸ்படிகம் 60% மருத்துவ குணம் கொண்டது. அந்த ஸ்படிகத்தை கொண்டு போயிருக்கிற விஜயலட்சுமி அத நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தாம கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கா. இத முளையிலேயே கிள்ளி எறியணும். கடந்த 3 மாத காலமா போலீஸ் துறை தூங்கிட்டு இருந்தது போதும்.
இனிமேலாவது மும்முரமா தேடுதல் வெட்டிய ஆரம்பிச்சு விஜயலட்சுமியையும் அவளோடு இருக்கிற அந்த 4 இளைஞர்களையும் கண்டுபிடிச்சு அந்த ஸ்படிகங்களை எல்லாம் கைப்பற்றணும். இல்லனா விபரீதங்கள் நிகழ்வதை தடுக்க முடியாது. கமிஷனர் தரணிபதி குறுக்கிட்டார். மிஸ்டர் சாய் பிரசாத், விஜயலட்சுமியும் அவளோடு இருக்கிற அந்த 4 இளைஞர்களும் தற்சமயம் ஆந்திரா பார்டரில் உள்ள எர்ராகுண்டு என்கிற கிராமத்தில் தங்கியிருக்கிறதா தகவல். தமிழ்நாட்டு போலீசின் விசேஷ பிரிவு எர்ராகுண்டு கிராமத்துக்கு மத்தியானமே புறப்பட்டு போயிட்டாங்க. இந்த சுறுசுறுப்பை நீங்க முதல்லயே காட்டியிருக்கலாம். திலோத்தமாவோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச பின்னாடி தான் இவ்வளவு விகரசா நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க. என்ன செய்யறது சாய் பிரசாத், எல்லாமே அரசியல். திலோத்தமா உடம்பு மேல ஒரு சின்ன நகைக்கீரல் கூட படக்கூடாதுன்னு 2 மினிஸ்டர்ஸ் கெஜெட்ல உத்தரவு படாத குறையா ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை நாங்க ஃபாலோ பண்ணலனா டிரான்ஸ்பர்னு எங்கேயாவது தூக்கி போட்டுடுவாங்க. சாய் பிரசாத் திலோத்தமாவை ஏறிட்டார். ஏமா, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார். உன்னை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு விஜயலட்சுமிக்கு உன் மேல என்ன கோபம்? அதுதான் எனக்கு புரியல சார். அந்த விஜயலட்சுமி கருப்பா சேப்பான்னு கூட எனக்கு தெரியாது. அவ எதுக்காக என்னை கொலை செய்ய நினைக்கிறாள்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அரசியல்ல நான் செல்வாக்கோடு இருக்கிறது அவளுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் சாய் பிரசாத்திடம் திரும்பினார். சார், திலோத்தம்மாவை அந்த 5ஆம் பிரஸ் படிக்கத்திலிருந்து காப்பாற்றிக்கொள்ள ஏதாவது வழி இருக்கா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க சார். அறையில் சிவப்பு வெளிச்சம் பரவி இருக்கிற மாதிரி 24 மணி நேரமும் 40 வாட்ஸ் விளக்கு எரியணும். அந்த சிவப்பு வெளிச்சத்துக்குள் எந்த ஒரு ஸ்படிகத்தோட கதிர்வீச்சும் ஊடுருவி பாயாது. ஸ்படிக பயம் இல்லாமலேயே படுத்து தூங்கலாம். சிவப்பு வெளிச்சத்துல ஸ்படிகங்கள் சந்திர ஒளியோடு சேர்ந்து வினை புரிவது இல்லை. திலோத்தமா தேங்க்யூ சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே கமிஷனர் தரணிபதியின் செல்போன் குரல் கொடுத்தது. எடுத்து காதுக்கு ஓற்றினார். மறுமுனையில் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர். சார், நான் கௌதம். சொல்லுங்க. ஒரு விபரீதம் சார். என்ன? ஜட்ஜி ராஜண்ணா கொலை சார். தீவிரவாதிகளை விசாரிப்பதற்கான தனி கோர்ட் ஜட்ஜ் ராஜண்ணாவை தானே சொல்றீங்க? ஆமா சார். மரணம் எப்படி? கொலையாளியை பிடிச்சிட்டீங்களா? சார், ஜட்ஜி ராஜண்ணாவின் மரணம் கல்யாணின் மரணத்தை போலவே நடந்திருக்கு சார். அதாவது ரத்த வேர்வை, ரத்த வாந்தி. ஆமா சார். எந்த ஹாஸ்பிட்டல்? கலிங்கா ஹாஸ்பிட்டல் சார். உடனே புறப்பட்டு வரேன். செல்போனை அணைத்து பாக்கெட்டுகள் போட்டுக்கொண்டே தரணிபதி 2 கைகளாலும் முக வேர்வையை வடித்துக்கொண்டு சாய் பிரசாத்தை ஏறிட்டார். 5ஆம் பிரஸ் படிகம் ஜட்ஜி ராஜனாவையும் பலி வாங்கியிருக்கு. கல்யாண் மாதிரியே ரத்த வேர்வை, ரத்த வாந்தி ஏற்பட்டு மரணம். சாய் பிரசாத் உறைந்து போனவராய் அப்படியே தளர்ந்து போய் நாற்காலிக்கு சாய்ந்தார். தரணிபதி ஜெயச்சந்திரனிடம் நிமிர்ந்தார். நீங்க திலோத்தம்மாவை பத்திரமா கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு கலிங்கா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. கமிஷனர் எல்லோரிடமும் விடை பெற்றுக் கொண்டு போர்டிகோவில் நின்றிருந்த ஜீப்பை நோக்கி போக ஜெயச்சந்திரன் திலோத்தம்மாவிடம் திரும்பினார். மேடம், நாம் போகலாமா? திலோத்தம்மா தலையசைத்தபடி தயக்கமாய் எழுந்த வினாடி ஜெயச்சந்திரனின் செல்போன் உயிர் பெற்று கூப்பிட்டது. எடுத்து காதுக்கு ஓற்றினார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன்? எஸ். மிஸ்டர் ஜெயச்சந்திரன், நான் டாக்டர் ராஜசேகரன். சொல்லுங்க டாக்டர். நீங்க உடனே புறப்பட்டு கொஞ்சம் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? என்ன விஷயம் டாக்டர்? கல்யாண் மாதிரியே ஒரு கேஸ். ரத்த வேர்வை வந்ததுன்னு சொல்லி இங்கே அட்மிட் ஆயிருக்கார். யார்? யார் அவரு? பேரு கிருபாகரன். பெரிய பணக்காரர். கோயம்புத்தூர்ல மட்டும் அவருக்கு 7-8 மில் இருக்கு. நீங்க கொஞ்சம் உடனே புறப்பட்டு வரீங்களா? அத்தியாயம் 17. இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் சாய் பிரசாத்தையும் அழைத்துக்கொண்டு திலோத்தமாவின் காரில் புறப்பட்டு ராஜசேகரனின் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்த பொழுது ஹாஸ்பிட்டலின் ஐசியூ யூனிட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய கும்பல் போட்டியிருந்தது. கும்பலுக்கு மத்தியில் நின்று ராஜசேகரன் பேசிக் கொண்டிருந்தார். இப்படி நீங்க கூட்டம் போடுறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மிஸ்டர் கிருபாகரனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். லெட்ஸ் see. அவருக்கு முன்னால் நின்றிருந்த ஒரு இளைஞன் அழுகை வெடிக்கும் குரலில் கேட்டான். அப்பாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே டாக்டர். இப்பொழுதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது. வந்திருக்கிற வியாதி அபூர்வமானது. இது மாதிரியான நோய்க்கு இதுவரை நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே இல்லை. உடம்பில் இருக்கிற அவரோட ரத்தம் ஏதோ ஒரு விஷத்தால பாதிக்கப்பட்டு கெட்டுப்போன நிலைமையில் இருந்ததால அந்த ரத்தத்தை வெளியேற்றிட்டு புது ரத்தத்தை உள்ள செலுத்திட்டு இருக்கோம். இதனோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு 2 மணி நேரம் கழிச்சு பின்னாடி தான் தெரியும். ஐசி யூனிட்டுக்கு முன்னால் கும்பல் போட்டிருக்க இவங்க எல்லாம் யாரு? உங்க ரிலேட்டிவ்ஸா? ஆமா டாக்டர். முதல்ல எல்லோரையும் வெளியே போக சொல்லுங்க. மிஸ்டர் கிருபாகரனுக்கு நீங்க ஒரே சொன்னா? ஆமா டாக்டர். உங்க பேரு? அஜய்குமார். தைரியமா இருங்க.
முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். சிட்டியில் இருக்கிற வாஸ்குலர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஜீக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன். அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. டாக்டர் ராஜசேகரன் அஜய்குமாரிடமிருந்து விலகி ஜெயச்சந்திரனை நோக்கி வந்தார். பக்கத்தில் நின்றிருந்த சாய் பிரசாத்தையும் திலோத்தமாவையும் ஒரு பார்வையால் நடத்திவிட்டு கேட்டார், இவர் மிஸ்டர் சாய் பிரசாத், ஸ்படிக ஸ்பெஷலிஸ்ட். மிஸ்டர் சாய் பிரசாத்தை பேப்பர்ல பார்த்திருக்கேன். ப்ளீஸ் டு மீட் யூ. தளர்வாய் கைகளை பற்றி குலுக்கிக் கொண்டார்கள். வாங்க, என்னோட அறைக்கு போயிடலாம். போனார்கள். ராஜசேகரன் தன்னுடைய இருக்கைக்கு சாய்ந்து கொண்டே 3 பேருக்கும் எதிரே இருந்த நாற்காலிகளை காட்டினார். அவர்கள் உட்கார்ந்ததும் சொன்னார், இன்னைக்கு இது 2வது கேஸ். ஜெயச்சந்திரன் கவலையான குரலில் குறுக்கிட்டார். 3வது சொல்லுங்க டாக்டர். ராஜசேகரனின் புருவங்கள் உயர்ந்தன. 3வதா? எஸ். நீங்க எனக்கு போன் செய்யறதுக்கு முந்தி போலீஸ் கமிஷனர் கலிங்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணினார். அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் கௌதம் தான் பேசினார். தீவிரவாதிகளை விசாரிப்பதற்கான தனிக்கோர்ட் ஜட்ஜ் ராஜண்ணா ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு மரணத்திற்கு காரணம் ரத்த வேர்வை, ரத்த வாந்தி. கமிஷனர் என்னையும் அந்த கலிங்கா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிட்டு போனார். நானும் அங்கே புறப்பட்டு போக இருந்த சமயத்தில் தான் உங்க போன் வந்தது. உடனே நாங்க 3 பேரும் புறப்பட்டோம். போலீஸ் கமிஷனருக்கு இந்த 3வது கேஸை பத்தி சொல்லிட்டீங்களா? கார்ல வரும்பொழுதே செல்போன் மூலமா தகவல் கொடுத்துட்டேன். கலிங்கா ஹாஸ்பிட்டல்ல ஜட்ஜ் ராஜண்ணாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கா, இல்ல இறந்துட்டாரா? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ண கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஜட்ஜ் மரணம். திலோத்தமா குறுக்கிட்டாள். எனக்கும் குறி வச்சாங்க. அதிர்ஷ்டவசமா எனக்கு ஷூட்டிங் இருந்ததால நான் தப்பிச்சேன். சாய் பிரசாத்தின் கண்களில் நிஜமாகவே அனல் பறந்தது. ஸ்படிகத்தை உபயோகப்படுத்தி இப்படிப்பட்ட மரணங்களை உண்டாக்குறதுல அந்த விஜயலட்சுமியோட குரூப்புக்கு என்ன லாபம்னு தெரியலையே. ஸ்படிகம்ங்கிறது மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கல், தெய்வீக தன்மை வாய்ந்ததும் கூட. இதை இப்படிப்பட்ட நாச காரியங்களுக்கு உபயோகப்படுத்துறது பெரிய பாவம். சாய் பிரசாத் கோபமாக பேசி முடித்த வினாடி புயலை போல வேகமான நடையில் அஜய்குமார் உள்ளே வந்தான். கையில் ஒரு கருப்பு நிற பிரீஃப் கேஸ். டாக்டர் ராஜசேகரன் நிமிர்ந்தார். என்ன அஜய்குமார்? அவன் பதில் ஒன்று பேசாமல் பிரீஃப் கேஸை டேபிளின் மீது வைத்தான். டாக்டர், இதை கொஞ்சம் திறந்து பாருங்க. என்ன இருக்கு இதுல? கொஞ்சம் திறந்துதான் பாருங்களேன். ராஜசேகரன் சில வினாடிகள் தாங்கிவிட்டு அந்த பிரீஃப் கேஸின் லாக்கர்களை விடுவித்து திறந்தார். பிரீஃப் கேஸின் உள்ளே 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் நெருக்கி எடுத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தன. ராஜசேகரன் குழப்பமாய் அஜய்குமாரை பார்த்தார். என்ன இது? பணம் டாக்டர். டாக்டர், இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ். என்னோட அப்பாவை நீங்க காப்பாத்தி கொடுக்கணும். சாரி அஜய்குமார், இவ்வளவு பெரிய ஃபீஸ் எல்லாம் எனக்கு வேண்டியதில்லை. உங்க ஃபாதர் உயிர் பேசிட்டார்னா நியாயப்படியான ஃபீஸை நானே வாங்கிக்குவேன். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா ப்ரே பண்ணுங்க. இந்த 10 லட்சத்தை காட்டிலும் அந்த பிரேயருக்கு தான் மதிப்பு அதிகம். டாக்டர், என்னோட அப்பாவை எப்படியாவது உயிர் பிழைக்க வைங்க. அவர் சொத்து சம்பந்தமான சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்களில் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. அப்படி அவர் கையெழுத்து போடலனா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போயிடும். இதோ பாருங்க அஜய்குமார், இங்கே உயிர் ஆபத்தான நிலைமையில் அட்மிட் ஆகிறவர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துப்போம். இந்த முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கொடுக்கிறது மேலே இருக்கிற இறைவன் மட்டுமே. தயவு பண்ணி பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடுங்க. டாக்டர் ப்ளீஸ். பிரீஃப் கேஸை எடுத்து கையில் கொடுத்தார் ராஜசேகரன். அத்தியாயம் 18. ஹோட்டல் சில்வர் சாண்ட் இன்டர்நேஷனல் 7வது மாடி. அறை எண் 718. இரவு 11 மணி. அறைக்குள் டிவி பார்த்து கொண்டிருந்த திலோத்தமா லேசாய் கொட்டாவி ஒன்றை வெளியேற்றிவிட்டு இனி தூங்க போகலாமா என்று யோசித்த வினாடி படுக்கையின் தலைமாட்டில் வைத்திருந்த செல்போன் கூப்பிட்டது. செல்போனை எடுத்து டிஸ்பிளேயில் நம்பர் பார்த்தாள். சுகாதார அமைச்சரின் ஹாட்லைன் டெலிபோன் நம்பர். பார்த்ததும் மலர்ந்து போய் குரல் கொடுத்தாள். சார். என்ன திலோத்தமா, தூங்கிட்டியா? இல்ல சார், டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஹோட்டல் ரூம் வசதியா இருக்கா? ஏதோ சொர்க்கலோகத்துல ரூம் போட்ட மாதிரி இருக்கு சார். அந்த விஜயலட்சுமி பத்தி கவலைப்படாம ஒரு 4-5 நாளைக்கு தங்கிரு. அதுக்குள்ள அவளை கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு அவளை பத்தின பயமெல்லாம் கிடையாது சார். நான் தைரியமா தான் இருக்கேன். இந்த அசட்டு தைரியம் தான் இருக்கக்கூடாதுங்கிறது. 2 பேர் ரத்த வேர்வை சிந்தி செத்து இருக்காங்க. 3வது ஆள் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த விஜயலட்சுமி சாமானியப்பட்டவள் கிடையாது. நீ இருக்க வேண்டிய ஜாக்கிரதையில் இருக்கணும். உன்னோட ரூமுக்கு வெளியே ரகசியமா செக்யூரிட்டி போட்டிருக்கு. உன்னோட ரூமுக்கு பக்கத்துல அனாவசியமா யாரும் போக முடியாது. நீ வேளா வேலைக்கு சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. உனக்கு எது வேணும்னாலும் சரி எனக்கு போன் பண்ணு. அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள அது அங்கே இருக்கும்.
எனக்கு தெரியாதா என்ன? நான் நாளைக்கு காலையில் மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்றேன். மறுமுனையில் அமைச்சர் செல்போனை அனுப்பிவிட திலோத்தமாவும் தன் செல்லை தலைமாட்டுக்கு கொண்டு போய் வைத்தாள். அறைக்கதவு சரியாக சாத்தி தாழிடப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து உறுதி செய்து கொண்ட பின் படுக்கைக்கு சாய்ந்தாள். ஏசி குளிருக்கு அடக்கமாய் பிளாங்கெட்டை எடுத்து போர்த்தி கொண்டவள் மெல்ல கண்களை மூடினாள். மனதுக்குள் என்ன முடியுது? யார் அந்த விஜயலட்சுமி? என்னை தீர்த்து கட்டுவதால் அவளுக்கு என்ன லாபம்? நான் ஆளும் கட்சியில் மந்திரிகளின் செல்வாக்கோடு இருப்பது யாருக்காவது பிடிக்காமல் போய் விஜயலட்சுமி மூலமாய் என்னை தீர்த்து கட்ட நினைக்கிறார்களோ? திலோத்தமா யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தலைமாட்டில் இருந்த செல்போன் மறுபடியும் கூவியது. இது கல்வித்துறை மந்திரி கபிலனாக இருக்கலாம். இவர்களுக்கு சொல்லுவிட நேர காலமே கிடையாது. செல்போனை படுத்து வாக்கிலேயே எடுத்து குரல் கொடுத்தாள். ஹலோ, என்ன திலோத்தமா? மணி இப்ப 11:10. இன்னுமா தூங்கல? செல்போன் மணி அடிச்சதுமே எடுத்துட்ட? ஒரு பெண் குரல். நீ யாரு? திலோத்தமா எழுந்து உட்கார்ந்து எச்சில் விழுங்கிக் கொண்டே கேட்டாள். விஜயலட்சுமி. திலோத்தமாவுக்கு அந்த ஏசி அறையிலும் வியர்த்தது. விஜயலட்சுமியை பேச்சை தொடர்ந்தாள். ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்திலிருந்து ₹1 செலவு பண்ணி உன் கூட இப்ப பேசிட்டு இருக்கேன். திலோத்தமா படபடத்தாள். இதோ பார், நீ யாரு? உனக்கும் எனக்கும் என்ன பகை? எதுக்காக என்னை தீர்த்து கட்ட நினைக்கிற? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஹோட்டலோட 7வது மாடியில் போய் உட்கார்ந்தேனா நான் உன்னை விட்டுருவேனா என்ன? நீ கீழே இறங்கி வரமாட்டியா என்ன? இதோ பார் விஜயலட்சுமி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். என்னை கொலை செய்யறதுக்காக மற்றவங்க உனக்கு பேசினதை காட்டிலும் 2 மடங்கு பணம் நான் தரேன். நீ 10 மடங்கு பணம் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னோட உயிர். என்னைக்காவது ஒரு நாள் 5ஆம் பிரஸ் படிக்கத்தோட பார்வைக்கு சிக்கி ரத்த வேர்வை சிந்தி ஆகணும். தனிக்கோட் ஜட்ஜி ராஜனா இப்பொழுது GH மார்ச்சுவரில் அனாதை பிணங்களோடு படுத்துட்டு இருக்கார். தொழிலதிபர் கிருபாகரனை ICUவில் அட்மிட் பண்ணி டாக்டர் ராஜசேகரன் பிழைக்க வைக்க முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கார். கண்டிப்பா அவரால கிருபாகரனை காப்பாற்ற முடியாது. விடியற் காலை 6 மணிக்குள்ள அவரும் மார்ச்சுவரிக்கு போயிடுவார். உனக்கும் ஒரு தேதி குறிச்சிட்டா என்னுடைய ஸ்கெடியூல் ஒர்க் ஒரு முடிவுக்கு வந்துடும். என்னோட பலம் என்னன்னு தெரியாம பேசாத. உன்னோட பலம் என்னன்னு எனக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ்நாடு பூராவுக்கு தான் தெரியுமே. 2 மந்திரிகளுக்கும் நீ தானே சின்ன வீடு. எல்லா அரசாங்க ஃபைல்களும் உன்னோட பார்வை பட்ட பின்னாடி தானே மூவ் ஆகும். ஏய் பாத்தியா, கோபம் வருது. இந்த கோபம் தான் எனக்கு பலம். ஓகே திலோத்தமா, ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு, போய் தூங்கு. இது தற்காலிக தூக்கம். நிரந்தரமா நீ தூங்குறதுக்கு சீக்கிரமே ஏற்பாடு பண்றேன். குட் நைட். மறுமுனையில் விஜயலட்சுமி சிரித்துக்கொண்டே பட்டென்று ரிசீவரை வைத்துவிட திலோத்தமா அந்த ஏசி அறையிலும் வியர்த்து சொதத்தாள். அத்தியாயம் 19. மறுநாள் காலை 7 மணி. மார்னிங் வாக் போய்விட்டு தன் வீட்டுக்கு முன்பாய் இருந்த புல்தரையில் உட்கார்ந்து டீ குடித்தபடி பேப்பர் புரட்டி கொண்டிருந்த சாய் பிரசாத் வீட்டு காம்பவுண்ட் கேட் அருகே வந்து நின்ற காரை பார்த்ததும் எழுந்து நின்றார். காரிலிருந்து கமிஷனர் தரணிபதி ஜாக்கிங் சூட்டில் இறங்கினார். குட் மார்னிங் மிஸ்டர் சாய் பிரசாத். குட் மார்னிங். என்ன வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா, இல்ல இனிமே தான் போகணுமா? வாக்கிங் 1/2 மணி நேரம், ஜாகிங் 1/2 மணி நேரம், 2மே முடிஞ்சுது. வீட்டுக்கு போகிற வழியில் 2 நல்ல செய்திகளை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு காரை நிறுத்தினேன். சாய் பிரசாத் மறந்தார். காலங்காத்தால 2 நல்ல செய்திகளா? சொல்லுங்க. சாப்பிட்டு கொண்டிருந்த டீயை அப்படியே கீழே வைத்தார் சாய் பிரசாத். கமிஷனர் தரணிபதி புல்வெளியில் போடப்பட்டிருந்த கூடை நாற்காலிக்கு தன்னை கொடுத்து கொண்டே சொன்னார். முதல் நல்ல நியூஸ், ICU யூனிட்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த தொழிலதிபர் கிருபாகரன் உயிர் பிழைச்சிட்டார். ரியலி? எஸ். ரத்தத்தை 3 தடவை மாத்தி விட்டதில் உடம்பில் இருந்த விஷத்தன்மை நீங்கி கிருபாகரன் மெல்ல மெல்ல உணர்வுக்கு வந்துட்டார். சாயந்தரத்துக்குள்ள எந்திரிச்சு உட்கார்ந்துட்டுவாரு டாக்டர் ராஜசேகரன் சொன்னார். வெரி குட். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. 2வது விஷயத்தை கேட்டா இன்னமும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்ககிட்ட இருந்து ஸ்படிகங்களை கொள்ளையடிச்சிட்டு போன அந்த 5 பேர்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டான். ஆந்திரா பார்டர்ல இருக்கிற எர்ராகுடு கிராமத்தில் சந்தேகத்தின் பேரில் ஒரு வீட்டை சோதனை போட்ட பொழுது ஒருத்தர் மாட்டிக்கிட்டான். விசாரணையில் ஒவ்வொரு போலீஸ் ஆபீசர் கேட்கும் பொழுதும் ஒவ்வொரு பேரை சொல்லியிருக்கான். அவனுடைய பொருட்களை சோதனை போட்ட பொழுது ஸ்படிகம் பதிச்ச மோதிரம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இதை வச்சு பார்க்கும் பொழுது விஜயலட்சுமியோடு வந்த 4 இளைஞர்களில் ஒருத்தனாய் இருக்கலாம்னு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். நீங்க வந்து பார்த்து அடையாளம் சொன்னீங்கன்னா பரவாயில்லை. அந்த இளைஞனை ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்தாச்சா? நேத்து ராத்திரியே கொண்டு வந்து வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பில் வச்சாச்சு.
நீங்க ஒரு நடை வந்து சிரமம் பார்க்காம ஆளை பார்த்துட்டீங்கன்னா பரவாயில்ல. அந்த 4 பேரை உங்களுக்கு நல்ல அடையாளம் தெரியும் தானே? தெரியுமாவா? அந்த விஜயலட்சுமியும் 4 தரியன்களும் என்னோட மனசுக்குள்ளேயும் என்னோட அசிஸ்டன்ட் மந்த்ராவோட மனசுக்குள்ளேயும் பிரிண்ட் போட்டோக்கள் மாதிரி பதிஞ்சு போயிருக்காங்க. பார்த்த உடனேயே சொல்லிடுவோம். அப்படின்னா மந்த்ராவை கூட்டிக்கிட்டு வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 10 மணி சுமாருக்கு வந்துடுறீங்களா? நான் உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 10 மணிக்கு வந்தா போதுமா கமிஷனர் சார்? போதும். ஆளை அடையாளம் காட்டிட்டு நீங்க வந்துடுங்க. மற்ற உண்மைகளை எல்லாம் வரவழைக்க வேண்டியது எங்க வேலை. நேத்து ராத்திரி அந்த விஜயலட்சுமி சில்வர் சாண்ட் ஹோட்டலில் தங்கியிருந்த திலோத்தமாவுக்கு போன் பண்ணி, நீ எவ்வளவு உயரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, ரத்த வேர்விய சிந்தியே ஆகணும்னு சொல்லியிருக்கா. நடுராத்திரியில மினிஸ்டர் கிட்ட இருந்து எனக்கு போன். போய் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணிட்டு வந்தேன். என்ன செய்யறது, காக்கி யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டா சில சமயம் கூர்காக்களை விட மோசமா வேலை பார்க்க வேண்டியிருக்கு. எப்படியோ அந்த விஜயலட்சுமியையும் அந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டா இந்த கேஸுக்கு ஒரு குட் பை சொல்லிடலாம். அப்ப 10 மணிக்கு மந்த்ராவை கூட்டிக்கிட்டு வேப்பேரி ஸ்டேஷனுக்கு வந்துடுறீங்களா மிஸ்டர் சாய் பிரசாத்? வந்துடுறேன். அத்தியாயம் 20. வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன். சாய் பிரசாத் ஸ்டேஷனுக்கு முன்னால் காரை நிறுத்திவிட்டு மந்த்ராவோடு இறங்கிய பொழுது சரியாய் 10 மணி. கமிஷனர் தரணிபதியும் அசிஸ்டன்ட் கமிஷனர் கௌதமும் உள்ளறையில் உட்கார்ந்து ஒரு ஃபைலை புரட்டியபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்களை பார்த்ததும் எழுந்தார்கள். வாங்க மிஸ்டர் சாய் பிரசாத், சரியா சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்க. ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் டைம் சென்ஸ். தட்ஸ் குட் பாலிசி. வாங்க லாக்அப்புக்கு போய் அந்த இளைஞனை பார்த்துடலாம். இன்னைக்கு நீங்க சொல்ற பதில வச்சுதான் கேஸை டீல் பண்ணணும். ஸ்டேஷனின் உள்பக்கம் இருந்து லாக்அப் அறையை நோக்கி போனார்கள். பழங்கால அறை ஒன்று லாக்கப்பாக மாற்றப்பட்டிருக்க கனமான இரும்பு கிராதி கேட் ஒன்று பூட்டப்பட்டு இருந்தது. சென்ட்ருக்கு நின்றிருந்த கான்ஸ்டபிள் ஒருவர் பூட்டை திறந்துவிட உள்ளே போனார்கள். உயரத்தில் உள்ள ஜன்னல் வழியாக புகுந்திருந்த சூரிய கதிர்கள் அறையை வெளிச்சமாக வைத்திருந்தது. உள்ளே சிமெண்ட் திட்டில் இளைஞன் ஒருவன் இடையில் ஜட்டி மட்டும் அணிந்த கோலத்தில் வெற்றிடமோடு படுத்து இருந்தான். கடை வாயிலும் மூக்கிலும் ரத்தம் உறைந்து போயிருந்தது. போலீஸ் லத்தி அவனுடைய முதுகில் சற்று அத்துமீறி விளையாடியதன் விளைவாய் ரத்தம் கட்டி போய் வரி வரியாய் தெரிந்தது. கண்கள் மூடியிருந்தான். 4 பேரும் அவனை சுற்றி பரவினார்கள். மிஸ்டர் சாய் பிரசாத், போலீஸ் அடியில் மயக்கமாய் கிடக்கிற இந்த இளைஞனை பாருங்க. ஸ்படிகங்களை கொள்ளையடிச்சிட்டு போக வந்த அந்த 4 இளைஞர்களில் இவனும் ஒருத்தனானு பாருங்க. சாய் பிரசாத் குனிந்து அந்த இளைஞனின் முகத்தை உற்று பார்த்தார். எஸ், அன்னைக்கு வந்த 4 பேர்ல இவனும் ஒருத்தன். ஆனா இவனோட பேர் என்னன்னு ஞாபகம் இல்ல. மந்த்ரா, நீங்களும் பாருங்க. மந்த்ராவும் குனிந்து சற்று தீவிரத்தோடு பார்த்துவிட்டு நிமிர்ந்தாள். நோ டவுட் சார், ஸ்படிகங்களை கொள்ளையடிச்சிட்டு போக வந்த 4 இளைஞர்களை இவனும் ஒருத்தன். ஆர் யூ ஷூர்? 100% ஷூர் சார். அந்த முகங்களை எங்களால என்னைக்குமே மறக்க முடியாது. இது போதும் எங்களுக்கு. இனிமே அவன் வாயிலிருந்து உண்மைகளை வரவழைச்சிட்டோம். வாங்க முன்னறைக்கு போகலாம். ஸ்டேஷனின் முன்னறைக்கு வந்து அங்கிருந்து ஈட்டி மர நாற்காலியில் உட்கார்ந்தார்கள். ஒரு கான்ஸ்டபிள் காஃபி டம்ளர்களை ட்ரேயில் கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுக்க எடுத்துக்கொண்டார்கள். ஒரே ஒரு காஃபி மட்டும் ட்ரேயில் மிச்சம் இருக்க கமிஷனர் அந்த கான்ஸ்டபிளிடம் சொன்னார், அந்த காஃபியை எங்கே வச்சுட்டு போய் குணசேகரனை கூட்டிட்டு வா. கான்ஸ்டபிள் தலையாட்டி விட்டு போய் லாக்கப்புக்குள் நுழைந்து சிமெண்ட் திட்டில் படுத்திருந்தவனை எழுப்பி கூட்டி வந்தார். கமிஷனர் வரவேற்றார். வாங்க குணசேகரன், ப்ளீஸ் சீட்டட் என்று சொல்லி தனக்கு பக்கத்தில் இருந்த நாற்காலியை காட்ட அவன் உட்கார்ந்தான். காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டான். சாய் பிரசாத்தும் மந்த்ராவும் திகைத்து போய் கமிஷனரை பார்த்தார்கள். என்ன சார் இது, ஒரு குற்றவாளியை பக்கத்துல உட்கார வச்சுட்டு காஃபி தரீங்க? தரணிபதி புன்னகைத்தார். இவர் குற்றவாளி கிடையாது மிஸ்டர் சாய் பிரசாத். இவரோட பேர் குணசேகரன். சிபிசிஐடி டிபார்ட்மெண்டில் ஆபீசர். அவரை லாக்அப் குற்றவாளியா நடிக்க சொன்னது நாங்க தான். அந்த உதட்டு காயம், ரத்தம் எல்லாமே மேக்கப் தான். சாய் பிரசாத், மந்த்ரா 2 பேர்களின் முகங்களும் இருண்டன. கமிஷனர் சிரித்தார். இப்ப சொல்லுங்க சாய் பிரசாத், அன்னைக்கு ஸ்படிகங்களை திருட வந்த 4 இளைஞர்களில் இவரும் இருந்தாரா? உங்க 2 பேருக்கும் தான் அந்த 4 இளைஞர்களோட முகங்களும் அச்சடிச்ச மாதிரி மனசுல இருக்குன்னு சொன்னீங்களே, அன்னைக்கு குணசேகரன் இருந்தாரா? கண்டிப்பா இருந்திருக்க மாட்டார். ஏன்னா போன வருஷம் சண்டிகருக்கு ஒரு பயிற்சிக்காக போனவர் 2 நாளைக்கு முன்னாடி தான் சென்னை திரும்பினார். சோ நீங்க பொய் சொல்லிருக்கீங்க. எதுக்காக பொய் சொன்னீங்க? நாங்க பொய் சொல்ல சார், உருவ ஒற்றுமை அது மாதிரி இருந்தது. இப்படி ஒரு பதில சொல்வீங்கன்னு தான்
நாங்க வேற ஒரு ஏற்பாட்டையும் பண்ணி வச்சிருக்கோம். கௌதம், அதை எடுத்து ஆபரேட் பண்ணுங்க. அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் கௌதம் பக்கத்தில் இருந்த மேஜின் இழுப்பறையை திறந்து வாய்ஸ் மெயில் ரெக்கார்டர் பாக்ஸை எடுத்து மேஜின் மேல் வைத்தார். கமிஷனர் சொன்னார், மிஸ்டர் சாய் பிரசாத், இந்த வாய்ஸ் மெயில் ரெக்கார்டர் பாக்ஸில் நீங்களும் மந்த்ராவும் இன்னைக்கு காலையில சுமார் 7:15 மணிக்கு, அதாவது நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகு நீங்க மந்த்ராவுக்கு போன் பண்ணி பேசியிருக்கீங்க. அப்படி நீங்களும் மந்த்ராவும் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க சொல்லி ஏர்செல் கம்பெனியை கேட்டிருந்தோம். அவங்களும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. நீங்க 2 பேரும் என்ன பேசியிருக்கீங்கிறத இன்னொரு தடவை கேட்டு பார்க்கலாமா? கௌதம், ஆபரேட் பண்ணுங்க. கௌதம் அதை இயக்கினார். சாய் பிரசாத்தின் குரலும் மந்த்ராவின் குரலும் தெளிவாக கேட்டது. மந்த்ரா, சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்க? லேட் நைட் படுத்ததால இப்பதான் கண் விழிச்சேன். குளிக்க கிளம்பிட்டு இருக்கேன். சரி, 10 மணிக்கெல்லாம் நீயும் நானும் வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். எதுக்கு? 10 நிமிஷத்துக்கு முந்தி போலீஸ் கமிஷனர் தரணிபதி இங்கே வந்திருந்தார். ஆந்திரா பார்டர் எர்ராகுண்டு என்கிற கிராமத்தில் ஸ்படிக திருட்டு சம்பந்தமா ஒருத்தனை பிடிச்சு சென்னை வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்களாம். அவன் ஏதோ ஸ்படிக மோதிரம் போட்டு இருந்தானாம். அதனால் போலீஸ்க்கு சந்தேகம். அடப்பாவுமே, பாவம் தான், என்ன பண்றது? ஆனா அது நமக்கு ஒரு நல்ல சான்ஸ். 10 மணிக்கு வேப்பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் யாரை காட்டினாலும் சரி, ஸ்படிகங்களை கொள்ளையடிச்சிட்டு போக வந்த அந்த 4 பேர்ல இவனும் ஒருத்தன்னு சொல்லிட வேண்டியதுதான். அதனால நமக்கு என்ன லாபம்? என்ன மந்த்ரா, ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்கிற? 3 மாசத்துக்கு முந்தி ஸ்படிகங்களை கொள்ளையடிச்சிட்டு போக விஜயலட்சுமி என்கிற பெண்ணும் 4 இளைஞர்களும் வந்தாங்க. நம்ம மடக்கி ஸ்படிகங்களை கொள்ளையடிச்சிட்டு போக இருந்த நேரத்துல அலமாரிக்குள்ள நான் மறைவா வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து 4 பேரையும் சுட்டு தள்ளினேன். அதுக்கப்புறம் அந்த 4 பேரோட உடல்களையும் அவங்க வேன்லயே கொண்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு சவுக்கு தொப்புக்குள்ள குழி தோண்டி புதைச்சிட்டு வந்தோம். வண்டியையும் ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போய் அதல பாதாளத்துல தள்ளிட்டு வந்துட்டோம். அரசாங்கத்துக்கு சொந்தமான கோடிக்கணக்காய் ரூபாய் மதிப்புள்ள ஸ்படிகங்களை இப்ப நாமே எடுத்துக்கிட்டோம். இந்த உண்மையெல்லாம் வெளியே வராம இருக்கணும்னா விஜயலட்சுமியும் அந்த 4 இளைஞர்களும் உயிரோடு இருக்கிற மாதிரி பில்டப் பண்ண வேண்டியிருந்தது. பண்ணினோம். இது தவிர விஜயலட்சுமியோட பேரை உபயோகப்படுத்தி திலோத்தமாவையும் ராஜண்ணாவையும் கிருபாகரனையும் 5ஆம் பிரைஸ் படிக்க மூலமா கொலை பண்ண திட்டம் போட்டோம். அதுக்காக சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பெரிய தொகை வாங்கிட்டோம். உன்னோட தம்பி திலீப்புக்கும் பங்கு கொடுத்தோம். இனிமே நாம் ப்ரொஃபஷனலா எந்த கொலையும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணினோம். அதுக்கேத்த மாதிரி இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. ஸ்படிக மோதிரம் போட்ட எவனோ ஒருவன் போலீஸ் கையில் வசமா மாட்டியிருக்கான். விஜயலட்சுமியோடு வந்த அந்த 4 இளைஞர்களையும் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாரும் பார்த்தது கிடையாது. அதனால் போலீஸ் காட்டுற ஆள் யாராக இருந்தாலும் சரி, விஜயலட்சுமியோட வந்த ஆள் தான் அவன் என்று சொல்லிட்டா போதும். போலீஸ் கவனம் பூராவும் அவன் பக்கம் போயிடும். we are in safe. இதால எந்த பிரச்சனையும் வராதே சார். ஒரு பிரச்சனையும் வராது. திலோத்தமாவும் கிருபாகரனும் 5ஆம் பிரைஸ் படிக்கத்திலிருந்து தப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் முயற்சி பண்றதா வேண்டாமா? வேண்டாம். கொலை பண்ண சொன்ன பார்ட்டிக்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். நமக்கு இனிமே ஸ்படிகங்களே போதும். நல்ல விலைக்கு வரும்பொழுது ஒவ்வொன்னா வித்துடலாம். அப்படின்னா இனிமே நான் திலோத்தமாவுக்கு விஜயலட்சுமி மாதிரி போன் பண்ண வேண்டாமா? வேண்டாம். எல்லா கிரிமினல் நடவடிக்கைகளுக்கும் ஒரு டாட்டா சொல்லிட்டு ஹாயா இருப்போம். போலீஸ் விஜயலட்சுமியை தேடட்டும். நாம் அவங்களை வேடிக்கை பார்ப்போம். நீ 9:30 மணிக்கு ரெடியா இரு. கார்ல வரேன். வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுவோம். சரி சார். பேச்சு நின்றது. வாய்ஸ் மெயில் ரெக்கார்ட் பாக்ஸ் மௌனம் சாதித்தது. சாய் பிரசாத்தும் மந்த்ராவும் அதிர்ந்து போனவர்களாய் முகம் இருண்டு நின்றிருக்க போலீஸ் கமிஷனர் தரணிபதி மெல்லிய குரலில் சொன்னார், சாய் பிரசாத், எனக்கு ஆரம்பத்திலிருந்தே உங்க மேலையும் மந்த்ரா மேலையும் லேசா சந்தேகம் இருந்தது. சந்தேகம் வர முதல் காரணம் விஜயலட்சுமியும் 4 இளைஞர்களும் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஸ்படிகங்களை கொள்ளையடிச்சிட்டு கொண்டு போயிருக்காங்க. ஆனா உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. பொதுவா ஒரு பெரிய கொலையை நடத்துபவர்கள் பின்னால் பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக யாரையும் உயிரோடு விட்டு வைக்க மாட்டார்கள். என்னுடைய 2வது சந்தேகம், உங்க கிறிஸ்டல் கேலரியில் உள்ள பாதி ஸ்படிகங்கள் அரசாங்கத்துக்கு, அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானது. இது நீங்களே அபகரிக்க ஏன் முயற்சி செய்திருக்க கூடாது என்கிற கோணத்தில் யோசனை செய்து பார்த்தேன். நீங்கள் உண்மையிலேயே குற்றவாளியா இல்லையா என்று தெரிந்து கொள்ளத்தான் சிபிசிஐடி போலீஸ் அதிகாரியான குணசேகரனை வைத்து ஒரு பரீட்சை நடத்தினோம். அந்த பரீட்சையில் நீங்கள் ஃபெயில், நாங்கள் பாஸ். நாங்கள் என்றால் சட்டமும் நீதியும் என்று அர்த்தம். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு
கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.